अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहू व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8 முதல் 10 வரை வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்த நேரலை மூலம் பதிலளித்து வருகிறோம். 10 மணி முதல் சமகால நிகழ்வுகள் எதுவும் இருக்குமானால் அது குறித்த விளக்கத்தையும் அளித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வாட்ஸ்அப் மூலமாக வந்த கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை, ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். onlinepj.net என்ற நம்முடைய இணையதளத்தின் மூலமாக பல ஆக்கங்களை நாம் போட்டாலும் அது எளிமையாக தேடி எடுப்பதற்கு இயலவில்லை, சிரமமாக இருக்கிறது. அதில் வீடியோக்கள் எல்லாம் பதிவேற்றப்படவில்லை என்ற ஒரு குறை பரவலாக இருந்து வந்தது. அதனால் onlinepj.in என்ற ஒரு வெப்சைட்டை, இணையதளத்தை நம்ம உருவாக்கி அதில் எல்லா ஆக்கங்களையும் பதிவேற்றி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வீடியோக்களும் அதில் பதிவேற்றப்பட்டு வருகிறது. மிக விரைவில் எல்லா வீடியோக்களும் பதிவேற்றி முடித்துவிடும். அதனால் உங்களுக்கு எந்த தலைப்பை தேடி எடுப்பதாக இருந்தாலும் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் அந்த வார்த்தையை தேடி எடுத்தீர்களேயானால் மிக எளிதாக நீங்கள் வேண்டிய கேள்வி பதிலை, வீடியோவை, நூல்களை, கட்டுரையை, வீடியோவை, ஆடி எது வேண்டாலும் தேடி எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அதை செய்திருக்கிறோம். onlinepj.in என்கிற அந்த இணையதளமும் நம்முடைய இணையதளம்தான். அதை எளிதாக தேடி எடுக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ கேள்விக்கு சொல்வோம். ஃபஜ்ர் தொழுகைக்கு பல் துலக்காமல் வாய் கொப்பளித்த பிறகு உழு செய்து தொழலாமா? இதற்கு விளக்கம் தேவைன்னு சொல்லி ராயபுரத்தை சேர்ந்த ஜமீலாங்கிற ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு தூங்கி எந்திரிக்கிறோம். தூங்கி எந்திரிச்ச உடனே பல் துலக்காமல் வாயை மட்டும் கொப்பளித்து விட்டு உழு செய்கிறது. அந்த பல் துலக்குதல்ங்கிறத நம்ம விட்டுவிட்ட காரணத்தினால் அப்படி செய்யலாமா என்று கேட்குறாங்க. பொதுவாக பல் துலக்குவதை பொறுத்த வரைக்கும் இரவில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அது கூடுதலாக பல் துலக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்குமே பல் துலக்குவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு உழு செய்யும் பொழுது 5 டைம், மற்ற நேரங்களை விட சுபுடைய நேரம் இன்னும் அதிகமாக அதுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி, என் சமுதாயத்திற்கு சிரமமாகிவிடும் என்று இல்லாவிட்டால் ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி மாக்குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகையோடும் தொழுகையின் போதும் பல் துலக்குவதை கட்டாயமாக நான் ஆக்கியிருப்பேன். கட்டாயமாக்குனா உங்களுக்கு சிரமமாக போயிடும். வலுக்கட்டாயமாக சட்டமாக நான் ஆக்கவில்லை, ஆனால் அந்த அளவுக்கு நான் வலியுறுத்தி இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நிறைய ஹதீஸ் இருக்கிறது. இது புகாரியில் 887வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி 888வது ஹதீஸ் அதே புகாரிலேயே அக்ஸர்து அலைக்கும் பிஸ்ஸிவாக், பல் துலக்குவது சம்பந்தமாக உங்களுக்கு நான் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்த ஹதீஸ் 889 எல்லாம் புகாரி தான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே பல் துலக்குவார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் 889 இருக்கிறது. அப்போ பொதுவாகவே 5 வேளை தொழுகைக்குமே பல் துலக்குதல் என்பதை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். ஒழு செய்யும் போது கண்டிப்பாக செய்யணும். அது செய்யாட்டி ஒழு கூடுமா என்று கேட்டால் அது கூடும் என்றாலும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்களை அதாவது கையை கழுவி முகத்தை கழுவி தலைக்கு மசாஜ் செய்து காலை கழுவினால் ஒருவருடைய அவசியம் கடமை நிறைவேறிவிட்டாலும் நன்மையை நாடக்கூடியவர்கள் இப்படி கேட்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒழு செய்வதும் போது பல் துலக்குவதை ரொம்ப வலியுறுத்தியிருக்கிறாங்க. வலியுறுத்தியிருந்தார்களே ஆனால் நம்ம விடாமல் அதை செய்யணும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக என்ன செய்யணும், சும்மா வாயை மட்டும் கொப்பளித்து விட்டு ஒழு செய்யாமல் பல் துளைக்கி விட்டு செய்யணும். இரவுல தூங்கி எந்திரிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து அதே சகோதரி தான் கேட்குறாங்க கேள்வி. ஒருவர் இறந்து விட்டார், கொலையா தற்கொலையா என்று தெரியவில்லை. அவருக்காக நாம் துவா செய்யலாமா தர்மம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. அவர் தானாகவும் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்துருக்கலாம், அல்லது யாராவது கொலை விஷத்தை கொடுத்து கொலையும் செய்திருக்கலாம். இப்படி தற்கொலை தான் செய்தார் என்று நமக்கு தெரிந்து விட்டது என்று வைங்க, அவங்களுக்கு நம்ம பாவ மன்னிப்பு தர முடியாது. ஏன்னா தற்கொலை செய்து விட்டால் அவங்களுக்கு நிரந்தர நரகம், ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, என்றென்றும் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. யார் ஒரு உயிரை கொள்கிறானோ இப்போ ஜஸாஹு ஜஹன்னம், அவனுக்குரிய பரிசு நரகம், ஹாலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பான் என்று குர்ஆனும் சொல்லுகிறது. அப்போ அது தற்கொலையும் உள்ளடக்கி கொள்ளும். ஒரு உயிரை கொள்வது என்பதில் அடுத்தவனை கொள்வதும் அடங்கும், தன்னைத்தானே மாய்த்து கொள்வதும் அடங்கும். அப்போ தற்கொலை செய்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை இல்லை, அவங்களுக்கு துவா கிடையாது, அவங்களுக்காக அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுறதுலாம் கிடையாது. இப்போ உள்ள இந்த கேள்வியில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், அவர் தற்கொலையா அல்லது யாரும் கொலை செஞ்சிட்டாங்களா, கழுத்தில் தூக்க போட்டு தொங்க விட்டாங்களா, அல்லது விஷம் முடிச்சு இறந்துருக்கிறா, அந்த விஷத்தை இவர் தற்கொலைக்கு எந்த சான்ஸும் இல்லை, ஏதாவது எதிரிகள் விஷத்தை வாயில் ஊற்றி அப்படி சாவடிச்சு விட்டாங்களா, இப்படியான ஒரு டவுட் சந்தேகம் வருது. அப்போ என்ன செய்யறது என்று கேட்டால், பொதுவாக ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு முஸ்லிமை பற்றி நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் தற்கொலை தான் செஞ்சான் என்று நமக்கு திட்டவட்டமாக தெரியல என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எப்படி தற்கொலை செய்வான் என்ற அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் தற்கொலை செய்யலை என்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்து அவருக்காக நம்ம என்ன செய்யணும், துவா செய்ய வேண்டும். அது தற்கொலை தான் செஞ்சார் என்று மறுமையில் தெரிய வரும்போது அதெல்லாம் குற்றம் முடிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நமக்கு நல்லெண்ணெய் வைக்க சொல்லி அதே மார்க்கம் தான் சொல்லி தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்ன செய்கிறாங்க, நமக்கு அந்த மாதிரியான ஒரு போதனையை சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் தற்கொலை செய்தார் என்று தெரியாமல் தற்கொலையா கொலையாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தால் சந்தேகத்தை தூக்கி எறிந்து விட்டு ஒரு முஸ்லீம் அப்படி செய்ய மாட்டான் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடணும். அதே மாதிரி ஒரு இது முன்பும் விலைக்கு இருக்கிறோம். ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அதில் இமாமு தொழுவிச்சார்னு சொன்னால் அவர் சிறுக்கு வைக்கிறார்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் பின்பற்றக்கூடாது. அப்படி தெரியலைன்னு சொன்னால் ஒரு இமாம் முஸ்லீம் எப்படி சிறுக்கு வைப்பார், சிறுக்கு வச்சா அப்படி முஸ்லீமாக இருப்பார் என்ற நல்லெண்ணம் கொண்டு அவரை ஃபாலோ பண்ணிக்கிறலாம். அந்த மாதிரி தான் எல்லா விஷயமுமே திட்டவட்டமாக சிறுக்கு வைக்கிறார் என்று தெரிந்தால் தான் அவரை பின்பற்றுவது கூடாதுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் தற்கொலை தான் செஞ்சார் என்று திட்டவட்டமாக தெரிந்தால் அப்போ நம்ம அவருக்காக துவாவெல்லாம் செய்ய முடியாது. தற்கொலையாகவும் இருக்கலாம், கொலையாகவும் இருக்கலாம். சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் ஒரு முஸ்லீம் தற்கொலை செய்ய மாட்டான், அவனை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க, அல்ல இயற்கையாக மரணித்திருப்பான் என்று எண்ணி அவருக்காக நம்ம துவா செய்யலாம். தர்மங்கள் யார் தர்மங்கள் செய்தால் அவருக்கு நன்மை கிடைக்குமோ அந்த மாதிரியான உறவினர்கள் தர்மமும் செய்யலாம். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. குவைத்தில் இருந்து அபு சஜாத் என்கிறவர் கேட்கிறார், ஜகாத் பணத்தில் நெருங்கிய உறவினருடைய வீட்டு வேலைகளை செய்து கொடுக்க மார்க்கத்தில் அனுமதி உண்டா?
அதாவது ஜக்காத்துடைய பணம் இருக்குது, நெருங்கிய உறவினர்கள் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பாதியில் நிற்கிறது, அந்த வீட்டை கட்டி கொடுப்பதற்கு ஜக்காத்து பணத்தை எடுத்து அவருக்கு உதவி செஞ்சு அந்த வீட்டு வேலையை செய்து கொடுக்கலாமா, நெருங்கிய உறவினர் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக வந்து இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் உறவினருக்கு கொடுக்கக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு கருத்து அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தில் அப்படி கிடையாது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்துக்கும் சதக்காவுமே, ஜக்காத்துனா அல்லாஹ் கடமையாக்கின அந்த 2.5% கொடுக்கறதுக்கு பேர் ஜக்காத்து. மறுமையுடைய நன்மையை நாடி நாம தர்மங்கள் செய்வதற்கு பேர் சதக்கான்னு சொல்லுவாங்க. ஜக்காத்தே அல்லாஹ் சதக்கான்னு தான் குரானில் சொல்கிறான். புதுமின் நம்பாலிகும் சதக்கா, அவங்களுடைய செல்வத்திலிருந்து சதக்காவை நீ வாங்கு அப்படிங்கிறான். ஜக்காத்தை பற்றி சொல்லும்போது இன்னம சதக்காத்துல் ஃபுகராய், 9 வகையான மக்களுக்கு ஜக்காத்தை செலவழிக்கலாம்னு சொல்லும்போது கூட அல்லாஹ் வந்து அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை சதக்காரான். 9 கூட்டத்தாருக்கு ஜக்காத்தை செலவழிங்கன்னு சொல்லும் பொழுது இன்னம சதக்காத்துன்னு அல்லாஹ் சொல்கிறான், சதக்காரான். அப்போ சதக்கா ஜக்காத்துங்கிறதுக்கெல்லாம் பெரிய இந்த விஷயத்தில் வேறுபாடு கிடையாது. என்ன வேறுபாடு? ஜக்காத்து என்று சொன்னால் கட்டாயம், சதக்கான்னா விரும்பி செய்கிறது, அந்த வித்தியாசம் இருக்கே தவிர மற்ற சட்டங்கள்லாம் என்னது ஒரே மாதிரியானது தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜக்காத்தும் சாப்பிடக்கூடாது, சதக்காவும் தான் சாப்பிடக்கூடாது. ரசூல்லா வந்து ஜக்காத்து அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி வந்து சதக்காவுடைய பொருளுக்கும் தான் சாப்பிடக்கூடாது. இன்னும் பல ஹதீஸுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத்துடைய பொருள்களை குறிப்பிடும் பொழுதெல்லாம் சதக்காவுடைய பொருள் தான் ஹதீஸில் சொல்லப்படும். இவ்வளவு சதக்கா, சதக்காவுடைய ஒட்டகம், சதக்காவுடைய ஒட்டகம்னா ஜக்காத்து ஒட்டகம் தான். ஜக்காத்துக்கு வார்த்தைக்கே சதக்காங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த அடிப்படையை மனசில் வைத்துக்கொண்டு நம்ம இந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸுகளை தேடி பார்த்தோம்னு சொன்னால் உறவினர்களுக்கு தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், அந்த தான தர்மங்களை செய்யலாம். உதாரணமாக உம்மு சலமாங்கிறவங்க ரசூல்லாவுடைய மனைவி. அவங்க ரசூல்லாவுக்கு முன்னாடி அபூ சலமாங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த அபூ சலமா மூலம் அவங்களுக்கு பிள்ளைகளும் இருந்தது. அது உம்மு சலமா அவங்களுக்கு வந்து அபூ சலமாங்கிறவரை திருமணம் செய்திருந்தார்கள். அந்த அபூ சலமாவின் மூலமாக உம்மு சலமாவுக்கு பிள்ளைகள் இருந்தது. அப்போ அது அவங்க பிள்ளை தான், அது சொந்த பிள்ளை. அப்போ உம்மு சலமா ரசூல்லாட்ட கேட்குறாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, அலி அஜுருன், எனக்கு வந்து கூலி கிடைக்குமா, அன் உன்ஃபிகா அலா பனி அபி சலமா, அபூ சலமாவுடைய பிள்ளைகளுக்கு நான் செலவழித்தால் எனக்கு கூலி கிடைக்குமா மறுமையில். இன்னமாகும் பனிய, அவங்க எனக்கும் பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அபூ சலமாவுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அது நான் பெற்ற பிள்ளைகள் தான். அப்போ என் பிள்ளைகளுக்கு நான் செலவழித்தால் அதுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்ஃபிகி அலைஹிம், நீ அவங்களுக்கு செலவழிக்கலாம், கொலைக்கு அஜுருமா அன்ஃபக்தி அலைஹிம், அவங்களுக்கு செலவு செய்த கூலி உனக்கு கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைகளை கவனிக்கிற ஒரு கடமை இருந்தாலும் அதுக்கு நம்ம வந்து குழந்தைகளுக்கு செலவழித்தோமே ஆனால் அதுக்குரிய கூலி கிடைக்கும் என்று இந்த ஹதீஸு 1467 புகாரி சொல்கிறது. இது கூட அந்த சதக்கான்ற அர்த்தத்தில் வரலன்னு யாரும் சொல்லலாம். ஏன் சொல்லலான்னு கேட்டால், என் பிள்ளையை நான் கவனிக்கிறேன் அதுக்கு கூலி கிடைக்குமான்னா பிள்ளைகளை கவனித்தாங்க என்பதற்குரிய கூலியைத்தான் இது சொல்கிறது அப்படின்னு இந்த ஹதீஸை கூட சில பேர் என்ன செய்யலாம், இது ஜக்காத்து சதக்காவுக்கு பொருந்தாது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்வார்களே ஆனால் வேறு சில ஹதீஸுகளும் இருக்கிறது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், இப்னு மசூத் என்கிற அவர் ஒரு பெரிய சஹாபி, ஆரம்ப கால சஹாபியில் முக்கியமான மக்காவில் இருக்கும்போது நெருக்கடியான காலத்தில் இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி. அந்த இப்னு மசூதுடைய மனைவி ஜெய்னப் அவங்க பேர். அவங்க வந்து கொஞ்சம் பொருளாதார வசதியில் வந்து கூடுனவங்களாக இருக்கிறாங்க. இவருக்கு கொஞ்சம் வேலை வெட்டிலாம் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா கைத்தொழில் மூலமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக ஜெய்னபுங்கிறவங்க இருந்தாங்க. அதாவது இப்னு மசூதுடைய மனைவி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, தசத்தக்ன உலோமின் ஹொலிக்குன்ன, உங்கள் ஆபரணங்களில் இருந்தாலும் நீங்கள் சதக்கா செய்யுங்கள். உங்கள் ஆபரணங்களை கொடுத்த ஒன்று கையில் காசு இல்லாட்டாலும் நகநட்டுகளை கொண்டாவது நீங்கள் என்ன செய்யுங்க, சதக்கா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இப்னு மசூதுடைய மனைவி இருக்காங்க இல்லையா,
ஜெய்னபு அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தன்னுடைய கணவருக்கும் அவங்க தான் செலவழிப்பாங்க. அவங்க வீட்டில் மடியில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவங்க தான் என்ன செய்வாங்க, செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஜெய்னபுக்கு அவங்க நினைக்கிறாங்க, நம்ம புருஷனுக்கு நம்ம தான் செலவழிக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் எத்தியமான பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செலவழிக்கிறோம். இப்போ கணவனுக்கு நம்ம செலவு செய்கிறது வந்து சதக்காவில் சேருமாக இருந்தால் புதுசாக வேறு சதக்கா நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அது சதக்காவில் அடங்காது என்று இருந்தால் ரசூல்லா சொன்னதுக்காக நம்ம வேறு ஆட்களுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மம் செய்ய சொல்கிறாங்க, நகைகளை கொடுத்தாவது தர்மம் செய்ய சொல்கிறாங்க. இப்போ தர்மம் செய்யறதுன்னு சொன்னால் நம்ம தான் கணவனுக்கு காலமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அவர் வருமானம் இல்லாமல் இருக்கிறாரு, அவரை கவனிக்க வேண்டிய எந்த ஒரு கடமை மனைவியின் மீது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்காக நான் தான் செலவழிக்கிறேன்னு, அதுவே அந்த சதக்காவுக்கு போதுமானதாக இருக்குமா, இல்லை அல்லது நம்ம தனியாக அது இது அடங்காது, கணவருக்கு கொடுத்த எப்படி அடங்க என்று வேறு ஆட்களுக்கும் செலவழிக்கணுமா என்று அவங்க சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த உடனே கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இப்னு மசூத்கிட்ட அந்த மனைவி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக நான் செலவழிச்சிட்டு இருக்கிறேன், இது வந்து செல்லுமா, இது போதுமா, தர்மத்தில் அடங்கிருமா என்று நீங்கள் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுவாங்க அப்படின்னு கணவர்கிட்ட அனுப்புகிறாங்க. அவர் கணவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதெல்லாம் நான் போய் கேட்க மாட்டேன், நீ வேணா போய் கேட்டுவா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறாங்க, ஜெய்னபு போகிறாங்க. போனால் அங்கே இன்னொரு பெண்மணி வாசலில் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டு வாசலில். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் என் கணவனுக்கு நான் செலவு செய்கிறேன், அது வந்து தர்மத்தில் அடங்குமா, ரசூலுல்லாஹ் தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, அது தர்மத்தில் அடங்குமான்னு கேட்டுவாங்க என்று பிலால்கிட்ட சொல்கிறாங்க. வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட நேராக பார்த்து கேட்காம பிலால்கிட்ட சொல்லிவிட்டு கேட்க சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யார் கேட்டான்றதை எங்களை சொல்லி விட்றாத, நாங்கள் தான் கேட்டோன்னு சொல்ல, நீனா ஒரு மசாயில் மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி பிலாலை அனுப்புகிறாங்க. பிலால் போய் இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மன்ஹுமா, அந்த ரெண்டு பேர் யார், ரெண்டு பெண்கள் வந்து கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்களா, அது யார்? அப்போ பிலால் சொல்கிறாரு, ஜெய்னபு. எந்த ஜெய்னபுன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இம்ராத் அப்துல்லா இப்னு மசூதுடைய மனைவி ஜெய்னபு தான் கேட்டு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாம் தாராளமாக அந்த போதுமானது தான் இது, லஹா அஜ்ரானி, அவருக்கு 2 கூலிகள் கிடைக்கும், ஒன்று அஜ்ருல் கராபத்தி அஜ்ரு சதக்கா, ஒன்று உறவினரை அனுசரித்த கூலி, இன்னொன்று சதக்காவுடைய, மிக முக்கியமான பாயிண்ட், சதக்காவுடைய கூலி கிடைக்கும். அப்போ ஒரு மனைவி கணவனுக்காக செலவு செய்வாளே, வசதியான ஒரு மனைவி கணவனுக்காக செலவு செய்தாலேயானால், கணவனை ஒரு உறவினரை அனுசரிக்கிறாங்க இல்லையா, அதுக்குன்னு தனி கூலி, அந்த கூலி ஒன்று கிடைக்கும். அஜ்ரு சதக்கத்தி, சதக்காவுடைய கூலியும் கிடைக்கும். நீங்கள் அதே செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வேற ஒரு ஆட்களுக்கு செய்யணுன்ற ஒரு அவசியம் கிடையாது, அதுவே போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் 1466வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குது, சதக்கா, அதாவது மனைவி கணவனுக்கு சதக்கா கொடுக்கலான்னு வருது, சதக்கா கொடுக்கலான்னா ஜக்காத்து கொடுக்கலாம் தானே. அப்போ இல்லாமல் இருந்தார், அதுக்கு தகுதியானவராக இருந்தால், மனைவி வசதியாக இருக்கிறாங்க, அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, மனைவி ஒரு நகை நட்டு வச்சிருக்கிறாங்க, கணவர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காரு, அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த ஜக்காத்தை என்ன செய்யலாம், கணவருக்கு இல்லாத கணவருக்கு கொடுத்துட்டு அவர் தகுதியானவர் இருந்தால் அவர் சம்பாரிச்சுதான் கொடுக்கக்கூடாது, அவர் அந்த 9 வகையில் இருப்பார்களே ஆனால் 8 வகையில் இருப்பார்களே ஆனால் அவர் கொடுத்து கொள்ளலாம். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், சதக்காவுடைய கூலியும் இருக்கிறது, உறவினர்களை அனுசரிக்கிற கூலியும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் புகாரியில் 1461வது ஹதீஸில் வருகிறது. அதாவது அபூ தல்ஹா ஒரு சஹாபி, அவர் வந்து ரொம்ப ஒரு வசதியான ஒரு ஆள், மதீனாவில் நிறைய பேரிச்சம்பழ தோட்டங்கள்லாம் அவருக்கு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் அவருடைய வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்தில் போய் அந்த தண்ணியெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு வசதியான ஒரு ஆள் அபூ தல்ஹாங்கிறவர். அது பள்ளிவாசலுக்கு நேர், மஸ்ஜித் நபவிக்கு நேர் எதிர்த்தாப்புல அது இருந்தது.
அப்போ இந்த செய்தியெல்லாம் அந்த ஹதீஸில் வருது. நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் அந்த 1461வது ஹதீஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆயத்து இறங்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடியதிலிருந்து கொஞ்சத்தை செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். நீங்கள் நன்மை அடைகிறதா இருந்தால் நமக்கு எது வேணாம்னு ஆகிறதோ அதையே செலவழிப்பாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க தர்மம் செய்கிறவங்க. என்ன தர்மம் செய்வாங்க? அவங்களுக்கு தேவைன்னு வர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு தூக்கி போடும்போது தான் யாருக்காக கொடுப்பாங்க. அப்படியும் கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் நமக்கு தேவைப்படும் பொழுதும் கொடுக்கணும். நம்ம விரும்புகிற பொருள்களிலிருந்தும் கொஞ்சத்தை கொடுக்கணும். அப்போ தான் அல்லாஹ் கொடுத்தோண்டாகும். நம்ம யூஸ் ஆகல, நமக்கு நாட்டமே இல்லை, அது நமக்கு அந்த பொருள் மீது விருப்பமே இல்லை என்பதற்காக கொடுத்தோமே. ஆனால் இவனுக்கு விருப்பம் இல்லைங்கிறனால கொடுத்தாண்டு வருமே தவிர அல்லாவுக்காக கொடுத்தாண்டு வராது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் நன்மை அடைகிறதாக இருந்தால் ஆலை இம்ரானில் 92வது வசனம் இது. என்ன வசனம்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தையும் அல்ல, விரும்பக்கூடியதிலிருந்து சிலவற்றை செலவழிக்கும் வரை நன்மை அடைய முடியாது. அப்போ நம்ம தர்மம் செய்வதாக இருந்தால் நம்ம பழைய சட்டையை தர்மம் செய்யலாம். பழைய சட்டையாவே தர்மம் செஞ்சிடக்கூடாது. பழைய சட்டை நமக்கு பிடிக்கலன்னு தர்மம் செஞ்சிருவோம். பழைய சட்டையை கொடுக்கும் பொழுது புது சட்டையும் கொடுக்கணும். தர்மம் செய்வதில் என்ன செய்யணும்? நாம் விரும்பி பயன்படுத்துகிற பொருள்களில் இருந்தும் என்ன செய்யணும்? தர்மங்கள் செய்யணும் என்ற ஒரு வசனம் இறங்குது. இது இறங்கின உடனே அபு தல்ஹா ரசூல்லாட்ட வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு வசனம் அல்லாஹ் அருளி இருக்கிறதா சொல்றீங்க. எனக்கு ரொம்ப விருப்பமானது வந்து இந்த பைருஹாங்கிற இந்த தோட்டம் தான். அந்த பள்ளிவாசல் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறது. இன்னஹா சதக்கத்துல் இல்லா, அதை அல்லாவுக்கு நான் சதக்கா தந்துடுறேன். அல்லாவுக்காக வேண்டி நான் சதக்காக தர்றேன். ரொம்ப விருப்பமானது அல்லாஹ் செலவு செய்ய தர்றான். எனக்கு இருக்கிற சொத்துக்கள்லையே எனக்கு ரொம்ப விருப்பமானது இந்த பைருஹாங்கிற தோட்டம் தான். அதை நான் அல்லாவுக்காக நான் தந்து விடுகிறேன் என்று சொல்றாரு. அர்ஜு பிர்ரஹா ஒதுகுரஹா இந்தல்லா, அதனுடைய நன்மையை கூலியை வந்து நான் அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அழகா யார சொல்லலாம் ஹைஃப் அராக்கல்லா, உங்களுக்கு அல்லாஹ் என்ன சிந்தனையை போடுறானோ அதன்படி நீங்கள் செலவழிச்சுக்கிறீங்க என்று ரசூல்லாட்ட ஒப்படைக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பஹின் தாக்க மாலுன் ராபிஹுன், அப்படி சொல்லாத, இது நல்ல லாபகரமான சொத்தாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்கிறங்கிற, இது ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு சொத்தாக இருக்கிறது. இதை வந்து நீ என்ன செய்யக்கூடாது, நீ தர்மம் செய்ய வேணாம். ஆனால் ஒன்று சொல்கிறது எனக்கு விளங்குது, அல்லாவுக்காக சதக்கா செய்கிறேங்கிற, அல்லாவுக்கு சதக்கம் செய்கிறதா இருந்தால் இன்னி அரா அன் தஜாலஹா ஃபில் அக்ரபீன, உன்னுடைய உறவினருக்கு நீ கொடுப்பதை நான் விரும்புகிறேன். நீ சதக்காங்கிற இந்த சதக்காவை வந்து என்கிட்ட தந்து ஏழைபாளையருக்கு கொடுங்கன்னு தருவதை விட உனக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கள்ல அக்ரபீன்கள், அந்த அக்ரபீன்கள் உனக்கு நெருக்கமான உறவினர்களுக்கு நீ கொடுக்கறது தான் எனக்கு விருப்பமாக இருக்கிறது. அதனால் அந்த சதக்காடினே எடுத்துக்க, சதக்கான்னு சொல்லி கொண்டாந்து அவர் கொடுக்குறாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் தந்தா அதை வாங்கி கொண்டு சதக்காவை இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதை சொத்து சேர்க்குற மாதிரி அவங்க விரும்பலை. என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து சொந்தக்காரங்களை கொடு. அப்போ அபூ தல்ஹா சொல்கிறாரு, அஃபாலு யார் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அபூ தல்ஹா வந்து தன்னுடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா மக்களுக்கு அதை பங்கு வச்சு கொடுத்துட்டாரு. இந்த பைருஹாங்கிற தோட்டத்தை அவருக்கு மட்டும் சொந்தமாக இருந்த ஒரு 4-5 உறவினர்களை கூப்பிட்டு நீங்கள் யாராவது கொஞ்சம் எடுத்துக்கிறங்க என்று கொடுத்து விட்டார்னு வருது. இப்போ இது புகாரில் 1461வது ஹதீஸா வருது. இது சதக்கா தான். இது சதக்கா, இந்த சதக்காத்துக்குலாம் ஒரே சட்டம் தான். அப்போ சதக்காவாக அவர் வந்து கொடுக்குற ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி ஏழைப்பாளைகளுக்கு என்ன செய்யலாம், பைத்துல் மாலில் சேர்த்து ஏழைப்பாளைகளுக்கு கொடுக்கலாம். அதில் அதனுடைய லாபத்தை ஏழைப்பாளைகளுக்கு வந்து ஆதாயத்தை செலவழிக்கலாம். அப்படி செய்யாமல் நீ சதக்கான்னு சொல்லிட்ட, சதக்காவுக்கு முதலிடம் என்னன்னு கேட்டால் உறவினர் தான் ஃபஸ்ட்டு. உறவினர் ஒருத்தரமே இல்லை, உறவினர்லாம் கொடுத்துவிட்ட, அதுக்கு மேற்கொண்டும் செய்ய விரும்புறியா, அப்போ தான் கொண்டாந்து இந்த பொதுவான தர்மங்கள் செய்யணுமே தவிர இல்லைன்னா உன் சொந்தக்காரங்களுக்கு செய்யணும் நல்லது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த வகையில் நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் எவ்வளவு நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்பட்டார்களே ஆனால் உங்கள் ஜக்காத்திலிருந்து தாராளமாக என்ன செய்யலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம்.
ரசூல்லா காலத்தில் இந்த ஜக்காத்திலிருந்து கொடுக்கறதுங்கிற ஒரு கான்செப்ட் வராது. ஏன் வராதுன்னா அது கட்டாயமாக வசூல் பண்ணிடுவாங்க. அவங்கவுங்க கொடுக்குற மாதிரியான ஒரு அம்சம் அப்போ கிடையாது. என்னடா அரசாங்கம் இருந்ததுனால ஜக்காத்தையெல்லாம் வசூல் பண்ணி அரசாங்கம் தான் செலவு பண்ணுங்கிறது ஒன்றும். சதக்கா மட்டும்தான் அவங்களுடைய சுய விருப்பத்தின்பால் விடப்பட்டிருந்துச்சு. இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் ஜக்காத்தை வசூலிக்க ஒரு அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்தில் கொடுத்து ஆகணுங்கிறது கிடையாது. அப்படியான ஒரு அமைப்பு இல்லாத ஒரு நேரத்தில் நமக்கு ஜக்காத்தும் சதக்காவும் ஒரே நிலையில தான் இருக்குது. நம்ம விரும்பி கொடுக்கறது தான் அது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான அந்த வீடு கட்டி கொடுக்க அது மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அது தேவை, அது சரிதானா நீ யோசிக்கணும். ஏன்னு கேட்டால் பெரிய அரண்மனை கட்டுவார் அவர் ஜக்காத்து வாங்குறதுக்குரிய லெவலில் இருக்க மாட்டார். அதில் போய் நீங்கள் கொடுத்துடாம குடியிருக்க ஒரு வீடு இல்லை, வீட்டுக்காக ஒருத்தருக்கு ஜக்காத்து கொடுக்குறது தப்பு கிடையாது என்ற அடிப்படையில் இருக்குமே. ஆனால் வீடே இல்லை, குடிசை இருக்குது, ஒரு வீடாக இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதில் நிற்கிது, நம்ம கட்டி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வீடு ஆகி போயிடும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருந்தால் அது கொடுக்கலாம். ஏற்கனவே 4 வீடு வச்சுக்கிறதுக்கு 5-6 வீட்டு கொடுக்குறது தப்புது. அது சதக்காவில் சேராது. அவங்களே சதக்கா கொடுக்க வேண்டிய லெவலில் இருக்கிறாங்க. அதனால் உறவினர்களுக்கு கொடுப்பது என்பதுங்கிறது எப்படி வைத்துக்கொள்ளணும்னு கேட்டால் அதுக்கு தகுதியானவங்க தானா, உறவுங்கிற பற்றி கணக்கே கிடையாது. உறவத்துக்கு தனியாக வைத்து விட்டு அவங்க அந்த ஜக்காத்து வாங்குவதற்குரிய சதக்கா பெறுவதற்குரிய வரிய நிலையில் அவங்க இருக்கிறாங்களா, கடனாளியாக இருக்கிறாங்களா. உதாரணம் இப்படி எடுத்துக்கிறோமே, நம்ம அண்ணனோ தம்பியோ 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கிட்டு இருக்காரு. அந்த கடனை அவர் கொடுக்க முடியலை. இப்போ மற்றபடி சம்பாரிச்சிட்டு இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இப்போ அந்த கடனை கொடுக்கணுமா இல்லையா? மார்க்கப்படி கடனாளிக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். நம்ம கொடுக்குற ஜக்காத்தை ஊர் உலகத்துக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம அண்ணன் தம்பி கடனாளியாக இருக்கிறாங்க, அண்ணங்க வாங்க நீங்கள் எவ்வளோ கடன் கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், இருந்தாங்க இந்த ஜக்காத்தில் ஒன்று கொடுத்துருங்கன்னு சொல்லி அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு கொடுப்பது தான் சிறப்பானது. அப்புறம் மற்ற ஊர் உலகம் சொந்த மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடலாம். அப்போ கடனாளியாக இருக்கிறவங்க, ஏழையாக இருக்கிறவங்க, வரி நிலையில் இருக்கிறவங்க, அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது நல்லது. தாராளமாக உறவினர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். உறவினர்களுக்கு கொடுத்தது போக அப்புறம் என்ன செய்யறதுக்கு மேலே எல்லாம் ஜாஸ்தியாக தந்திருந்தால் வெளியே கொடுத்துக்கலாம். கேள்வி ஆளுங்கண்ணா. சரி, ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், யாசகம் கேட்பது சம்பந்தமாக நீங்கள் ஆற்றிய பொருளியல் என்ற தலைப்பிலான உரையில் வார்த்தைகளால் கேட்பது மட்டுமல்ல, யாசகம் இவர் தருவார் என்பதற்காக பார்வைகளாலும் உடல் அசைவுகளாலும் தெரிவிப்பது யாசகம் என்று கூறுகிறீர்கள். பெரிய கட்டுற மாதிரி சுருக்கமாக சொன்னோன்னா, நம்ம ஒரு உரையில் சொல்லியிருந்தோம், அதாவது யாசகம் கேட்கக்கூடாது, யாசகத்தை குடூண்டு கேட்கறது மட்டும் யாசகம் கிடையாது. நமக்கு தர்ற மாதிரி ஒரு மாதிரியாக வறுமை கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு போய் பல்ல காட்டுறதுன்னா கொடுங்கன்னு அர்த்தம். அப்படி செய்வதும் கூட தப்பு தான் என்று நம்ம அந்த உரையில் சொல்லியிருந்தோம். அதை வச்சு அவர் கேட்குறாரு, இப்படி சொல்லியிருந்தீங்க, வெளிநாடுகளில் நாங்கள் சுத்தம் செய்கிற வேலையை செய்கிறோம், எங்களை பார்த்தாலே இந்த ட்ரெஸ்ஸு அதுக்குன்னு யூனிஃபார்ம் மாதிரி தந்திருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸில் உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க, வரக்கூடிய அரபிகள்லாம் ஏதாவது தருவாங்க. ஏன்னா சுத்தம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு கலரில் ஒரு பச்சை கலரில் யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருவாங்க. இவங்க சாதாரண மக்கள் கிடையாது, க்ளீன் பண்ணக்கூடிய வேலை செய்கிறவங்க, அதாவது வறிய நிலையில் உள்ளவர்கள் கருதி எங்களுக்கு தர்றாங்க. இது தவிர்க்க இயலாது. ஏன்னா நாங்கள் யார்ட்டையும் உழைச்சி கேட்கறது இல்லை. இந்த யூனிஃபார்மே என்ன செய்கிறது, நாங்கள் அந்த நிலையில் இருக்கணுங்கிற உங்களுக்கு காட்டுகிறது. இப்படி இருந்தால் அது இதுவும் அந்த யாசக நிலையில் வருமானு கேட்குறாரு. அதாவது யாசகம் கேட்கக்கூடாது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், அந்த உரையில் நம்ம தெளிவாக விளக்கியிருக்கிறோம். யாசகமே கூடாதுன்னு கிடையாது. யாசகம் 3 பேருக்கு ஹலால் இருக்குது. 3 பேரை தவிர மற்ற யாரும் யாசகம் கேட்கக்கூடாது. ஒருத்த கையேந்துவதாக இருந்தால் 3 நபர்கள் என்ன செய்யலாம், யாசகம் கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. கையேந்தே கேட்கலாம், தப்பே கிடையாது. அந்த உரையில் அதை சொல்லியும் இருக்கிறோம். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால், இன்னல் மஸ்அலத லா தஹில்லு இல்லாலி அஹதி சலாஹத்து ரஜுலின், 3 நபர்களில் ஒருவருக்கு தவிர வேறு யாருக்கும் யாசகம் கேட்பது ஹலால் இல்லை சொல்கிறாங்க. 3ல் ஒரு ஆள் என்னன்னு கேட்டால், ரஜுலுன் தஹம்மல ஹம்மாலத்தன், ஒருத்தர் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு ஆள் கடன் பட்டிருக்கிறான், அந்த கடனை நெருக்கிறாங்க.
நெருக்கிறோம் நம்ம போய் தலையிட்டு இந்தப்போ அவர் கடனை நான் தந்துடுறேன், அவரை போய் நீ தொந்தரவு பண்ணாத, அதுக்கு நான் பொறுப்புன்னு நான் சுமந்துக்கிட்டேன். பிறர் கொடுக்க வேண்டிய கடனை ஒருவன் அவன் சுமந்து கொள்றான்னு வைங்க, அப்படி சுமந்த பிறகு நம்ம யாசகம் வாங்கி அந்த கடனை அடைச்சிடலாம். ஒருத்தன் கடன் வாங்கினவனை போட்டு அந்த கடன் கொடுத்தவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், அவனுக்கு நெருக்கடியை உண்டாக்குறான். அதனால நம்ம என்ன செய்கிறோம், அவனை காப்பாற்றுறதுக்காக போய் இந்த மாதிரி நீ அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, உன் கடனுக்கு நான் பொறுப்பு, இவன்கிட்டையும் சொல்லிவிட்டு அவன்கிட்டையும் சொல்லிட்டு அவனை கூட நெருக்காதப்பா, நான் பொறுப்பு, நான் தந்துடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த கடனை இவன் பொறுப்பேற்று கொண்டானே. ஆனால் அல்லாஹ் கையில் காசு தந்திருந்தா அவன் கடனை கொடுத்துட்டு போகிறான். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவன் வசூல் பண்ணி கூட கொடுக்கலாம். இந்தப்பா நான் அவனுக்காண்டி நான் கடனை ஏற்றுக்கிட்டேன், அவனை போட்டு சிரமப்பட்டு இருக்கிறான், அதனால அது ஒரு 1 லட்ச ரூபா இருக்கிறது, உன்னால் ஏண்டதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது யாசகம் தான். இது நம்ம 10 பேர்ட்ட வசூல் பண்ணி யாசகமாக கேட்டு அது அடைகிற அளவுக்கு தான். 1 லட்ச ரூபாய்க்கு பொறுப்பேற்றுக்கிட்டா 1 லட்ச ரூபா அளவுக்கு என்ன செய்யலாம், 4 பேர்கிட்ட வாங்கி அந்த கடனை தீர்த்திடலாம். அதையே தொழிலாக செஞ்சிடக்கூடாது. எது வரைக்கும் அந்த தொகை அடையும் வரைக்கும் வாங்கி கொண்டு சும்மையும் சிக்கு, அப்புறம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதாவது பிறருடைய கடனை நாம் சுமந்து கொண்டோமையானால் அந்த கடனை தீர்ப்பதற்காக வேண்டி பிச்சை எடுக்கலாம், 4 பேர்கிட்ட கையேந்தலாம், அதை தீர்த்து முடித்தவொடனே நிறுத்தி கொள்ளணும். இது ஒரு ஆளுக்கு ஹலால். இவருக்கு என்ன இருக்கிறது, யாசகம் கேட்கறது கூடும். இன்னொன்று என்னென்னு கேட்டால், நல்ல வசதி வாய்ப்போட இருந்திருப்பான், திடீர்னு ஒரு புயல் வந்துடும், வெள்ளம் வந்துடும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அடுத்த வேலை என்ன செய்யணும்னு அவனுக்கு ஓடாது, வீடு இடிஞ்சு போயிடும். இந்த கஜா புயல் வந்துச்சு இல்லையா, குடிசை போயிடும், வீடு போயிடும், சொத்து சுகம் போயிடும். சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் திருநின்றாங்க. அந்த மாதிரியாக வந்துருச்சுன்னு சொன்னால் அவனுக்கு அந்த வாழ்வாதாரத்தை அடைகிற வரைக்கும் அவனுக்கு கூடும். வெள்ளம் வந்துருச்சுன்னா கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம பணக்கார குடும்பம்னு நினைக்க தேவையில்லை. அடுத்த வேலை சாப்பிடணும், ஒரு வழி இல்லாமல் இருக்கிறோம், 4 பேருக்கு வாங்கி என்ன செய்யலாம், கேட்கலாம், தப்பே கிடையாது. எது வரைக்கும், ஹத்தா யுசீப கிவாம மின் ஐஷின், வாழ்வாதாரத்திற்கு தேவையானதை அடைகிற வரைக்கும் அவனுக்கு அது கூடும். இது 2வது ஆள். ஒன்று அதாவது அடுத்தவன் கடனை சுமந்து கொண்டவன், இன்னொன்று எல்லாம் இருந்து திடீரென்று ஒரு விபத்தினால், பிரளயத்தினால், வெள்ளத்தினால், புயலினால், இயற்கை சீற்றங்களினால் இழந்தவனாக இருந்தால் அப்போ என்ன, திடீர்னு ஒன்றும் செய்ய முடியாது. திடீர் இழப்பது, அந்த வரவும் செலவும் சம்பாதிச்சிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா செலவாச்சுன்னா, திடீர்னு 10,000 ரூபா கூடுதலாக செலவாச்சுன்னா அது சமாளிக்க முடியாது. அது வரைக்கும் நம்ம கேட்டு 4 பேர்கிட்ட வாங்குறது தப்பு கிடையாது, இவனுக்கு ஹலால். 3வது என்னன்னு கேட்டால், ஏழையாக இருந்தால் வாங்கலாம். ஏழைக்கு என்ன அளவுகோல்னு கேட்டால், நம்மளை பார்த்து ஒரு 3 பேர் சொல்லணுமா, நல்ல விவரமான ஒரு 3 பேர் இவன் பாவம் ஏழ்மையில் இருக்கிறான் என்று சொல்லத்தக்கவராக இருக்கணுமா. நம்மளா ஏழை நினச்சிடக்கூடாது. எப்படி இருக்கணுமா, ஒவ்வொருத்தரும் நான் ஏழை நினச்சிட்டு போயிடக்கூடாது. அவனை பற்றி கேட்டோம்னா ஒரு 3 பேராச்சும் இல்லைங்க அவர் கொடுக்க தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரஜுலும் அசாபத்தும் ஃபாக்கத்தும், ஒருத்தருக்கு வறுமை வந்திருக்கிறது, ஹத்தா யக்கூம சலாதத்தும் தவில் ஹிஜாமின் கௌமிஹி, அவரை அறிந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் சொல்கிறாங்க, லக்கது அசாபத்து ஃபுலானன் ஃபாக்கத்தும், அவருக்கு வறுமை தான் இருக்குது, ஆள் வறுமையில் தான் இருக்கிறாரு என்று சொல்லப்படுமையானால் ஃபஹல்லத்துலஹுல் மஸ்அலா, அவருக்கும் யாசகம் ஹலாலு. அதாவது நம்ம வறுமையில் இருக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொருத்தனுமே லட்சாதிபதி கூட நம்ம வறுமையில் இருக்க நினச்சிட்டு இருப்பான், தப்பா அது 10வது நினச்சிட்டு இருப்பான். அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு ஆள் வறுமையில் இருக்காருங்கிறத 4 பேர்கிட்ட விசாரித்தோம்னா, இல்லைங்க அப்படித்தாங்க, வறுமை தாங்க அவர் அப்படின்னு சொல்லி அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த ஊரை சேர்ந்தவங்க, அந்த தெருவை சேர்ந்தவங்க, அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஒரு 3 பேராச்சும் என்ன செய்யணும் சொல்வார்களே, ஆனால் அவனுக்கு அது தகுதி வந்துடுது, யாசகம் கேட்கறதுக்கு ஹலாலு. எது வரைக்கும், வாழ்வாதாரத்துக்கு உள்ள அடைகிற வரைக்கும். இது இல்லாத ஃபமா சிவாகுன்ன மினல் மசாலத்தி, இது அல்லாத எல்லா யாசகங்களுமே சுஹுத்தன் யகுல்ஹா சாஹிபுஹா சுஹுத்தன், அது ஒரு லஞ்சம், அது ஒரு மோசடி, அது சரியில்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாசகம் கேட்பது இந்த 3 பேரை தவிர வேற யாருக்கும் ஹலால் இல்லைங்கிறாங்க. அப்போ இந்த யாசகம் என்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு ஹலால். எந்த நிலை, நீங்கள் வேலை செய்ய வர்றீங்க, நீங்களே வறுமையில் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த நாட்டில் வாங்குற ஒரு சம்பளம் போதாது என்று உங்கள் ஊரில் கேட்டால் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் நீ வாங்கிக்கலாம். நீ கிளீனிங் வேலை பண்ணுறேங்கிறீங்க,
அந்த சம்பளம் வாங்கி வேலை செய்கிற உங்களை பற்றி உங்கள் ஊரில் போய் விசாரித்தோம்னா பாவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்கள் நிலைமை இருக்குமே. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக வாங்கிக்கிடலாம். இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து யூனிஃபார்ம்ங்கிறது வந்து கேட்கறதுல அடங்காது, அது உங்களுக்கு மீது திணிக்கப்படுவது. நீங்களா ஒரு கிளீன் சட்டையை போட்டுவிட்டு ஒரு மாதிரி அப்பாய் மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு போகிறது தான் அப்படி வரும். நீங்கள் யூனிஃபார்ம் போடுவது வந்து நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க என்ற அடையாளத்துக்கு போடும் பொழுது அவங்களாக வந்து தருவார்களே, ஆனால் அது வந்து யாசகத்தில் சேராது. நல்லா விளங்கிக்கணும். அவங்களா தந்தாங்கன்னு சொன்னால் எதில் வராது, யாசகத்தில் அடங்காது. இப்போ நம்ம ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு வந்து இந்த மாதிரி நீ எதிர்பார்க்காம நீ கேட்காத உனக்கு வறுமையானால் அதை தாராளமாக வாங்கிக்க, அது தப்பு இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால கேட்காமல் ஒருவரும் தந்தாரையானால் அது யாசகம் நினைச்சிடக்கூடாது. நம்ம யார்ட்டையும் கேட்கவே இல்லை, ஒரு ஆள் வர்றாரு, ஆனால் இதை வச்சுக்கிறோங்க அப்படிங்கிறாரு, நம்ம அதை வாங்கி கொள்ளலாம். நம்மள்கிட்ட அந்த 3 தகுதி இல்லாவிட்டால் கூட, நம்ம தன்னிறைவாக இருந்தால் கூட, ஒருவர் வந்து அவராக நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொண்டு வந்து தந்தாரையானால் அப்போ நம்ம வாங்கி கொள்ளலாம். அப்போ நீங்கள் கிளீனிங் வேலை செய்கிறீங்க, நீங்கள் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸு போடுவது வந்து யாசகத்துக்கு நீங்கள் போடலை, அந்த வேலையுடைய யூனிஃபார்மாகத்தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு அவங்களா கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருவார்களே, ஆனால் அது யாசகத்திலேயே வராது. நீங்கள் கேட்குறது தான் யாசகத்தில் வரும். அதில் கேட்குற மாதிரி ஒரு 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 மாதிரியாக நடந்து கொள்வது இருக்குல்ல, அது வந்து யாசகத்தில் வரும். அப்படி இல்லாமல் அவராக வந்து கையில் தட்டு போனால் வாங்கிட்டு போகலாம், பேசாமல் ஒன்றும் கிடையாது, விரும்பினா என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். இல்லைங்க எனக்கு அல்லா தந்திருக்கான் வேணான்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அது யாசகத்தில் வராது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த யாசகத்தில் வந்து உணவு, அந்த பசிக்கு உணவு கேட்கறது இருக்குல்ல, அது அது வந்து அடங்காது. யார் வேணாலும் கேட்கலாம். பசிச்சுன்னு சொன்னால் உணவு இல்லைன்னா உணவு என்ன செய்யலாம், நம்மளா கேட்டுக்கொள்ளலாம். அது மாதிரிலாம் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வெளியே போகிறாங்க. வெளியே போனால் வெளியே அபூபக்கர் உமரும் அங்கே நிற்கிறாங்க. என்னப்பா அந்த நேரத்தில் வந்து வெளியே நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, அல்ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, சரியான பசி, வீட்டில் உண்மை இல்லை, ஏதாவது கிடைக்குமான்னு வெளியே வந்தோம், அது யாரும் கூப்பிட மாட்டாங்களா அந்த அர்த்தத்தில் வெளியே வந்தோன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்ம கதை அதான்ப்பா, நான் அதே காலத்தில் வெளியே வந்திருக்கிறேன், எனக்கு தான் பசி, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சரி வாங்க ஒரு சகோதரர் தோட்டம் இருக்காங்க போவோம் அப்படின்னு போனோன்னு அவர் இருந்தெல்லாம் கொடுத்துட்டு செய்கிறாரு, உபசரிக்கிறாரு. இது ஏறக்குறைய கேட்குற மாதிரி தான். இது ஏறக்குறைய பசியை நாடி சாப்பிட்றதுக்குன்னே தான் மெனக்கெட்டு போகிறாங்க. அது சாப்பாட்டுக்காக வேண்டி போனால் காசு பணத்தை வாங்கி சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு இல்லாமல் பசிக்காக நம்ம போனோம் என்று சொன்னால் அது வந்து அந்த யாசகம் கேட்குற கணக்கில் வராது. யார் வேணாலும் என்ன செய்யலாம், அதாவது சுயமரியாதைக்கு பங்கம் கிடையாது, சாப்பாட்டு விஷயத்துக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அங்கே போய் நல்லா சாப்பிட்டு வந்தாங்கங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் 5434 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் இருக்குது. அபூ ஹுரைரா, ரசூலுல்லாஹ் காலத்தில் இது நடந்ததுனால ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சு நடந்தது தான். அவங்க காலத்தில் இவர் ரொம்ப வீடு வாசல் இல்லாமல் பள்ளி வாசத்தினில் படுத்து கிடந்தவர். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சரியான பசின்றவுடனே என்ன செய்வார்னு கேட்டால் வெளியே உட்காந்துக்கிடுவார். யாராவது வந்தாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது, நல்லா இருக்குல்ல, அந்த ஆயத்துக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்குறது. அதாவது அபூபக்கர் வருவாராம், அபூ ஹுரைரா சொல்கிறாரு, சரியான பசியாக இருக்கேன், சாப்பாடு தாங்கன்னு இப்படி கேட்குறது என்பதற்காக நான் என்ன செய்வேன், அபூபக்கர் வந்தாருன்னா ஒரு ஆயத்தை பற்றி விளக்கம் கேட்குறது. விளக்கம் கேட்டோன்னே சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்களா, அப்படி அதுக்காக வேண்டி விளக்கத்தையும் கேட்டுவிட்டு என்ன அபூ ஹுரைரா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, இல்லைன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க என்பதற்காகவே நான் இப்படி ஒரு மசாயில் மாதிரி கேட்பேன். அது மாதிரி ஒரு நாள் வந்தார், அபூபக்கர் வந்தார், அவர்கிட்ட அந்த ஆயத்தை பற்றி கேட்டேன், அது பசிக்கு தான் நான் கேட்டேன், இருந்தாலும் அவர் என்ன செய்யலை, பேசாமல் போயிட்டாரு. அப்புறம் உமர் வந்தார், அவர்கிட்டையும் கேட்டேன், அவரும் ஒன்றும் தரல, சாப்பிடவான்னு கூப்பிடவே இல்லை. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க விளங்கிட்டாங்க, நான் இதுக்கு தான் நிற்கிறேங்கிறது, பசிக்கு தான் நிற்கிறேன்னு விளங்கி கொண்டு என்ன போகிற என்ன விஷயம்ன்றோன்னா இப்படி கூட்டு ஒரு பால் வருது, அந்த பாலை சப்ளை பண்ணாங்க. பெரிய ஹதீஸ் அது. இப்போ உணவு பசிக்காக வேண்டி அபூ ஹுரைரா வந்து தன்மான இழந்தவன்னு சொல்ல முடியுமா? பசின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அது எல்லாம் 10 மறந்து போங்கிறான்ல, அப்படி தான். பசி வந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து யாசகத்தில் கணக்கிலலாம் வராது. யார் வேணாலும் என்ன செய்யலாம், பசிக்க வேண்டிய நேரடியாகவும் கேட்கலாம், அல்லது ஒரு மாதிரியாக ஒரு சாடமாடையாகவும் கேட்டு மார்க்கத்தை கேட்குற மாதிரி கூட ஒரு பசி அப்பளை அதை அது இப்போ பண்ணியிருக்காரு. மார்க்க கேள்வி கேட்குற மாதிரி கூட நம்ம முகத்தை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்ட மாட்டாங்களா என்றெல்லாம் அபூ ஹுரைரா நடந்ததாக இந்த ஹதீஸில் வருகிறது.
அப்போ அந்த மாதிரியான சாப்பாட்டை தவிர மற்ற விஷயங்களாக இருந்தால் அந்த 3 கண்டிஷன் இருந்துச்சுன்னா கூடாது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து நீங்கள் யாசகம்லாம் கேட்கல, நீங்கள் சாடமாடவெல்லாம் கேட்கல. அவங்களா வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இவங்க அற்பமான ஊதியம், ஏன்னா கிளீனிங் வேலைன்னா அற்ப சம்பளம் தானே, ஆஃபீஸர் சம்பளம் கிடையாது தானே, கிளீனிங் வேலையில் இருக்கிறாங்க, சின்ன சம்பளம் எதை வச்சுக்கிட்டோம்னு சொல்லி தருவாங்க. அப்படி தந்தால் நீங்கள் வாங்கி கொண்டால் அது யாசகத்தில் சேராது ஒரு விஷயம். அடுத்து ஷாஹித்னு ஒரு ஆள் கேட்குறாங்க, அரசுடைய நிழல் 7 பேரில் அல்லாவிற்காக இணைந்த 2 பேர், அல்லாவிற்காக பிரிந்த 2 பேர் என்பது ஒன்று. இதன் சரியான விளக்கம் என்ன? முன்னைய காலங்களில் நீங்கள் இந்த கேள்விக்கு 2 நண்பர்களில் ஒருவர் வரதட்சணை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்தால் அவருடைய நண்பர் அல்லாவிற்காக இந்த திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை, அதாவது பிரிந்தவருக்கு மட்டும் அரசு நிழல் கிடைக்கும் என்று ஃபத்வா கொடுத்தீர்கள். ஆனால் டிஎன்டிஜே மார்க் அறிஞர்கள் இதன் விளக்கம் கிடையாது, இதன் விளக்கம் இது கிடையாது. அல்லாவிற்காக பிரிந்தவர்கள் என்றால் 2 பேரும் அல்லாவிற்காக பிரிய வேண்டும். அதாவது பிரிந்த 2 பேருக்கும் அரசு நிழல் கிடைக்கும். உதாரணமாக ஒரு தாயிடம் பால் குடித்த 2 பேர் திருமணம் செய்து கொண்டனர். இதை அந்த தாய் கணவரிடம் சொன்ன பொழுது அவர் நபி அவரிடம் கேட்டார். அதற்கு நபி அவர்கள் திருமணம் செல்லாது என்று சொன்னவுடன் இவர்கள் பிரிந்து விடுவார்கள். இந்த பிரிவுதான் அந்த அல்லாவிற்காக பிரிந்தவர்கள் என்று இந்த ஹதீஸை வைத்து சொல்கிறார்கள். இது 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்த ஆய்வு செய்து மாற்றப்பட்டது என்று சொல்கிறார்கள். இதன் உண்மைத்தன்மை என்ன கேட்கிறார். அதாவது 7 பேருக்கு அல்ல அரசில் நிழல் கொடுப்பான்னு வருது. இப்போ மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை நடக்கும் இல்லையா, சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா அதெல்லாம் தேவை கிடையாது, அரசுடைய நிழல் அவசியம் கிடையாது, சொர்க்கமே நிழலாக தான் இருக்கும். அந்த விசாரணை நடக்கக்கூடிய அந்த கொடூரமான அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நிழல் இருக்கும் என்றால் அரிசி கீழே மட்டும்தான் இருக்கும், எல்லாம் வெட்ட வழியாக இருக்கும், அந்த வெப்பம் தாங்க முடியாது. அல்லாவுடைய அரிசி பிரம்மாண்டமான அரிசி, எத்தனை கோடி பேருக்கும் உள்ள இடம் கொடுக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான்னா 7 வகையான ஆட்கள் வந்து அவன் அரிசி கீழே என்ன செய்வான், அந்த வேற நிழல இருக்காது, அரிசி கீழே கொடுப்பான்னு வருது. அந்த அந்த ஹதீஸில் வந்து 7 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஹதீஸில் வந்து என்ன வருதுன்னு கேட்டால் நீதியான அரசர் ஒருத்தர்களை நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க. அப்புறம் ஷாபுன் நசாஃபி இபாதத்தி ரப்பிஹி, இறைவனுடைய வணக்கத்தில் ஊறிப்பு, இளம் வயசுலேயே நல்லா வணக்கம் புரிஞ்சவர். 2வது ஒரு ரஜுலுன் கல்புஹு மல்லக்குன் ஃபில் மசாஜிதி, உள்ளத்தால் மஸ்ஜிதோடு எப்பவும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். 3வது அப்புறம் ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி ஜித்தமா அலைஹி ஒரு ஃபர்ரகா அலைஹி, அல்லாவுக்கா 2 பேர் விரும்பி அல்லாவுக்கா சேர்ந்து அல்லாவுக்கா பிரிந்தவர்கள், அது ஒரு 2 பேர். ஒரு ரஜுலுன் தலபத்துகை இம்ராத்துன் ராத்து மன்சுபின் ஓ ஜமால், நல்ல பாரம்பரியமான அழகான ஒரு பெண்மணி ஒருத்தனை அழைக்கும் பொழுது, தப்புக்கு அழைக்கும் பொழுது இன்னி அஹாஃபுல்லா, அல்லாவை பயப்படுகிறேன் என்று சொன்னானே அவன் ஒரு ஆள். ஒரு ரஜுலுன் த சத்தக அஹ்பா லா தாலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிக் யமீனுஹு, அதாவது வலதுகை செலவழிப்பது இடதுகை கூட தெரியாத, இலக்கியமாக சொல்றது, கைக்கு தெரியும், வலதுகையால் செலவழித்தது இடதுகைக்கு தெரியாது என்றால் ஒருத்தருக்கும் தெரியாது, தெரியாத வகையில் ரகசியமாக தர்மம் செய்தான அவனுக்கும் அந்த அரசு கடையில் இடம் கிடைக்கும். இன்னொரு மனிதன் ரஜுல் தக்கரல்லா ஹாலியன், தன்னந்தனிமையாக இருந்து அல்லாவை நினைத்து ஃபாலோ தைனாகு, கண்களில் கண்ணீர் சிந்த அழுதானையானால் அவனுக்கு கிடைக்கும். அதாவது 4 பேர் மத்தியில் அழுகுறதுக்கு பதிலாக தனியாக உட்காந்து அல்லாவை பயந்து என்ன செய்கிறது, மர்மையை நினச்சி செய்த பாவத்தை நினச்சி இது மாதிரியான நம்ம செஞ்ச கொடுமைகளை நினைத்து இதெல்லாம் ஒரு பயந்து அல்லாவை நினைச்சு ஒருத்தன் அழுதானையானால் அவனுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து அரசு கீழே நிழல் கொடுக்குறான்னு வருது. இந்த ஹதீஸை வைத்து நம்ம ஆரம்பத்தில் இதில் மற்ற விஷயம்லாம் சர்ச்சைக்குரியது இல்லை, அல்லாவுக்காக விரும்பின 2 பேர்னு வருதுல்ல, அதுக்கு என்ன ஆரம்ப காலத்தில் ஒரு தவறான ஒருத்தர் நண்பராக இருக்கிறாரு, அவர் வரதட்சணை வாங்குறாரு, கூட பிறந்த அண்ணன் வரதட்சணை வாங்குறாரு, தம்பி வந்து கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறோம். இப்போ அல்லாவுக்காக தானே வெறுக்கிறோம், அல்லாவுக்காக வெறுக்கிறது வந்து அவருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும் என்று துவக்க காலத்தில் நாம் சொன்னது உண்மைதான், நாம் சொன்ன அந்த கருத்தை. ஆனால் அந்த ஹதீஸ் வந்து அந்த கருத்தை தரல. என்ன தரலன்னு கேட்டால் அதில் வருது ரஜுலானி தஹாபா ஃபில்லா, 2 பேரும் அல்லாவுக்காக விரும்புகிறாங்க, ஒருத்தன் நேசிக்கிறான். எதுக்கு நேசிக்கிறான்னு கேட்டால் அல்லாவுக்காக வேண்டிதான். இவனோட நம்ம நட்பு வைத்தோமையானால்
நம்ம தீனுக்கு உதவியாக இருக்கும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம், நம்ம கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் நல்ல பழக்கங்களை சொல்லித் தருவான் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி ரெண்டு பேர் அல்லாவுக்காக விரும்பிட்டாங்க. விரும்பிட்டு பகைக்கிறத பற்றி இந்த ஹதீஸில் வரவே இல்லை. என்ன வருது? விரும்பி விட்டு இஜ்தமா அலைஹி, ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுதும் அல்லாவுக்காக சந்திப்பாங்க. பிரியிறதுன்னா பகைக்கிறது இல்லை, ரெண்டு பேரும் நேசிச்சிருவாங்க. நேசித்த பிறகு போய் சந்திக்க போவாங்க. சந்திக்க போகும்போது அல்லாவுக்காக சந்திப்பாங்க. வர்றாங்க, போயிட்டு வர்றாங்க, அல்லாவுக்காக பிரிவாங்க. அப்போ அல்லாவுக்காக பிரிந்து அல்லாவுக்காக ஒன்று சேர்ந்து ஒருவரை ஒருவர் நேசித்த இருவர், நேசத்துக்காக தான் அது கிடைக்கிறது. ரெண்டு பேரும் கிடைக்கும். ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா விரும்புகிறாங்க. எதுக்கு விரும்புகிறாங்க? போய் சந்திக்க போனாலும் அல்லாவுக்காக தான் சந்திப்பாங்க. வெளியே வந்தாலும் ஏதோ ஒரு அல்லாவுடைய மார்க்க வேலைக்கு வந்து பிரிஞ்சு வருவாங்க. நான் வெளியே போனால் நல்ல வேலையெல்லாம் பார்க்கலாம் என்று அல்லாவுக்காக வேண்டிய சேர்ந்து அல்லாவுக்காக வேண்டிய பிரிகிறாங்க. ஆனால் முகப்பத்து இருந்துகிட்டே இருக்கிறது, நேசம் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேசத்தின் நேசம் வச்ச எல்லாரும் சந்திச்சுட்டே இருக்க மாட்டோம். நம்ம நேசம் வச்சிருப்போம், நம்ம நேசிக்கிற ஒருத்தர் வேற ஊரில் இருப்பார், ஆனால் அவரை நேசிப்போம், அவர் நம்மளை நேசிப்பார். நேசித்து வருது, அவரை நம்ம சந்திக்க போனோம்னு சொன்னால் இவன்கிட்ட போனால் காசு வாங்கலாம் என்பதற்கு இல்லாமல் அவரை சந்திக்க போனோம்னா 4 மார்க்க விஷயத்தை அறிஞ்சு கொள்ளலாம், 4 விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும், இப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சந்திக்க போய்விட்டு அவரை பிரிகிறோம். பிரியும் போது அல்லாவுடைய ஒரு பிரியத்துக்காக வேண்டிய பிரிஞ்சோம் என்று சொன்னால் அந்த ரெண்டு பேரும் கிடைக்கும் இருக்கிறது. இது வந்து அதை குறிக்காது. எதை? ஒரு தீமையான ஒருத்தர் வந்து வரதட்சணை வாங்குறாரு, நம்ம கலந்துக்கிறாம இருக்கிறோமே, அது குறிக்காது. அது அல்லாவுக்காக நேசிச்சு வரவே இல்லை. இந்த கருத்தில் எப்போ தவறுங்கிறத நம்மளும் சொல்லிட்டோம். ஆனால் அந்த செயல் கூடாதுங்கிறது வேற தான் இருக்குது. தீமையை நடக்க கண்டால் நீங்கள் வந்து கையால் தடுங்க அல்லது வாயால் தடுங்க, இல்லாட்டி மனசால வருங்க தான் புறக்கணிக்குது. அந்த மாதிரி ஒரு நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உறவினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மார்க்கம் தடுத்த காரியத்தை செய்தால் அதை பகைத்து கொண்டு போவதற்கு மார்க்கத்தில் உள்ளது. இந்த ஹதீஸில் அடங்காதது. அரசுக்கு கீழே நிழல் வர்ற விஷயத்துக்கு அடங்காதே தவிர அதுவும் மார்க்கத்தில் உள்ளதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, மகள் வீட்டுக்கு போறாங்க, ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கு, உடனே என்ன செஞ்சாங்க, திரும்பி வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது அந்த செயல் தவறுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, அது வரவேற்கத்தக்க செயலுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸ் எதை குறிக்கும் என்று கேட்டால், ரெண்டு பேரும் நேசிக்கிறாங்க, நேசித்த பிறகு அவங்க சந்திக்கவும் செய்வாங்க, பிரியவும் செய்வாங்க. நேசத்தை வைத்துக்கொண்டே ஒரு காரியத்திற்காக சந்திப்பாங்க. நேசத்தை வைத்துக்கொண்டே என்ன செய்வாங்க, நீ உன் வேலையை பாருங்க, என் வேலையை பார்க்கணும், பிரிஞ்சிருவாங்க. ஆனால் மனசில் நேசிப்பாங்க, அல்லாவுக்காக நேசிப்பாங்க. அப்படின்னு இருக்குமே ஆனால் அந்த ரெண்டு பேருக்கும் கிடைக்கும் என்று இது வருகிறது. இதுக்கு என்ன ஞானம்? டிஎன்டிஜேயில் ஒரு அறிஞர்கள் எதை விளக்கம் கொடுத்தாங்க என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு தாயிட்ட ரெண்டு பேருக்குள்ள பால் குடிச்சிட்டாங்க, ஒரு ஆணும் பெண்ணும். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் தான் பால் கொடுத்தேன்னு வந்து பால் கொடுத்தவர் சொல்லிட்டாரு. உடனே பிரிஞ்சிட்டாங்க. இதைத்தான் அது குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது பிரியறதுக்கே குறிக்கல, நல்லா கவனிக்கணும். அதாவது அந்த ரெண்டு பேரும் பிரியணுங்கிற டாபிக் எங்க ஹதீஸ்ல வரல. இன்னும் சொல்ல போனா ஒரு ரஜுலானின்னு வருது. இந்த ஹதீஸ்ல என்ன வருது என்று கேட்டால், ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசித்த இரு ஆண்கள் வருது. இவங்க ஆணும் பெண்ணும் பிரியறதை பத்தி சொல்றாங்க. ஹராமான முறையில் கல்யாணம் பண்ணி இருந்தால் அது சட்டப்படி யாரா இருந்தாலும் பிரிஞ்சுதான் ஆகணும். ஹராமான முறையில் கல்யாணம் பண்ணி இருந்தார்களே ஆனால் நீங்க திருமணம் செல்லாதுன்னா பிரிஞ்சிட போறாங்க. இது அது குறிக்கவே இல்லை. இப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது தவறான முறையில் கல்யாணம் பண்ணி இருந்தார்களே ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிரிந்து கொள்வது இது குறிக்குதுங்கிறாங்க. ஆனா ஹதீஸின் வாசகம் ஒரு ரஜுலானின்னு வருது. ரெண்டு ஆம்பளைக்கு தான் ஃபர்ஸ்ட் வருது, பெண்களுக்கும் உள்ளதுதான். இப்போ பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன நேசம் இருக்க போகுது? ஒரு ரஜுலானி இரு ஆண்கள் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்கன்னு வருது ஹதீஸ்ல. அவங்க என்ன செய்யறாங்க, ஆணு மண்ணு கல்யாணம் பண்றது தான் குறிக்கின்ற டிஎன்டிஜி அறிஞர்கள் என்ன செஞ்சாங்களாம், விளக்கம் கொடுத்தா சொல்றாங்க. அது ஒரு மடமையான விளக்கம். இன்னும் சொல்ல போனா அது பிரியறதே இது பேசல. இந்த ஹதீஸ் பேசுவது என்னன்னு கேட்டா, பிரிகிறவனுக்கு சொர்க்கம் கிடையாது, அரசுக்கில கிடையாது. நேசிச்சவனுக்கு தான் அந்த அரசுக்கில இருக்கிறது. நேசித்து கொண்டு உடலால் பிரிவது, நேசம் இருந்துகிட்டே இருக்கும். நேசம் இருந்த ஆளையெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டே இருக்க மாட்டோம். ரெண்டு பேர் நேசிப்போம். நேசிக்கும் பொழுது என்ன செய்வோம், அவர் அங்கே இருப்பார், நம்ம இங்கே இருப்போம். நேசிப்போம், சந்திக்கவும் செய்வோம், பிரியவும் செய்வோம். பிரிஞ்சாலும் சந்திச்சாலும் நேசத்தோடவே இருப்போம். நேசத்துடைய சந்திப்போம், நேசத்துடைய பிரிவோம். அப்படியான ரெண்டு பேருக்கு இருக்குன்னு சொல்லப்படுதே தவிர, இந்த அறிஞர் குழுவில் என்ன செய்யறாங்களா, பிரிஞ்சிடணுமா, பிரிஞ்சவனுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி அதிசயம் இல்லை. அதிசயம் எப்படி வருது? ரஜுலானி தஹாபா ஃபில்லா, ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்காக விரும்பணும். அல்லாஹ்வுக்காக விரும்பினா தான் கிடைக்கும். இது என்ன, இதுல பிரிகிறதுக்கு கிடைக்கும்னு வியாக்கியான புதுசா மாத்திட்டாங்களாம்.
இது அர்த்தத்தை என்னன்னு தெரியல, ஏதோ சொல்ல இருக்கிறாங்க. அது போக வந்து இது புகாரில் 660 ஹதீஸில் இருக்குது இந்த 7 பேரை பற்றின விஷயம். அதே புகாரில் 6806 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லா மட்டும்தான் வருது. அரசுக்கு கீழே நிழல் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் அல்லாவுக்காக நேசித்த இருவர், பிரிகிறது சேர்வதை பற்றி இல்லை. அப்போ அல்லாவுக்காக நேசித்த 2 பேரும் கிடைக்குமே தவிர பிரிந்தவர்களுக்கு கிடைக்கும்னு இந்த ஹதீஸ் சொல்லப்படவில்லை. அரசு கீழே உள்ள நிழல் என்பது கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சுட்டாங்களே அவங்களுக்கு அதுக்கு அந்த டாப்பிக்கே எடுக்கலை. பிரிகிறவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படலை. இந்த ஹதீஸ் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம தௌஹீத் கொள்கையில் உள்ள ஒருத்தர் நேசிக்கிறோம். நம்ம மாமா கிடையாது, மச்சான் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, ரத்த உறவு கிடையாது, வேற ஏதோ ஒரு நீண்ட காலத்து பழக்கம் கிளாஸ்மேட்டு அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. உங்களால் அவருக்கு லாபம் அவரால் உங்களுக்கு லாபம் இருந்திருக்காது. ஒரு கொள்கையில் இருக்கிறோம், அந்த கொள்கை நல்ல ஆளாக இருக்காரு அப்படின்னு நேசிக்கிறோம்ல. இப்படி ஒரு நேசத்துக்காக வேண்டி கொள்கைக்காக மட்டும் அப்படி நேசித்தோமே ஆனால் அந்த 2 பேரும் சேர்ந்திருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் அல்லாவுக்காக பிரிய வைத்திருப்பார்கள். 2 பேரும் ஒன்றா உட்கார்ந்துருந்தாலும் அல்லாவுக்காக அந்த பிரியம் இருக்கும். அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் போயிட்டா கூட மனசால இருக்கும் ஒரு பிரச்சனை வரும், ஃபோனில் பேசிக்கிடுவாங்க, முகபத்தை காட்டிக்கிடுவாங்க. அப்படி இருந்தார்களே ஆனால் அந்த 2 பேருக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அப்போ இந்த அரசிக்கல நிழல் கிடைக்கும். அப்போ அரசிக்கல நிழல் கிடைக்கிறது என்பது வந்து பிரிஞ்சவங்களுக்கு கிடையாது, பகைத்து கொண்டவங்களுக்கு கிடையாது, நேசித்தவங்களுக்கு மட்டும்தான் உள்ளது. 2 பேரும் நேசிக்கணும், நேசத்திலே மூதா போயிடணும். அப்படி நேசித்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அரசிக்கல கொடுக்குறான். அந்த நேசம் எப்படி இருக்கணும், அல்லாவுக்கா நேசிக்கணும். அதில் வந்து அவங்கள போய் சந்திக்கும் பொழுது அல்லாவுக்கா சந்திக்கணும். பிரியும் அந்த பிரிவுதல் என்பது எப்படி விளங்கிட்டாங்கன்னு கேட்டால் சண்டை போட்டு போறன்னு விளங்கிட்டாங்க. அப்படி அர்த்தம் அது கிடையாது. அந்த வாசகத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் பாருங்க, 660 ரஜுலானி 2 ஆண்கள் தஹாபா ஃபில்லா அல்லாவுக்காக நேசித்தார்கள், இஜ்தமா அலைஹி அல்லாவுக்காக ஒன்று சேர்ந்தார்கள், ஒத்த ஃபர்ரகா அலைஹி அல்லாவுக்காக பிரிந்தார்கள். இப்படி நேசித்தவர்கள் அல்லாவுக்காக சேர்ந்து அல்லாவுக்காக உடலால் பிரிந்து மனசால் நேசித்த 2 பேர். அப்படிதான் ஹதீஸ்ல வருதே தவிர சண்டை போட்டுக்கிட்ட ஆட்கள்னு அந்த ஹதீஸ் வரல. இதுதான் அதுக்கு சரியான விளக்கம். அந்த ஹதீஸ் வாசகத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஜின்னா என்று பெயர் வைக்கக்கூடாது என்கிறார்கள் ஏன் கேட்கிறார். பரவலா வந்து இப்படி ஒரு பெயர் வைக்கிறாங்க, இது எது கேட்கிறாருன்னு தெரியல, வில்லங்கத்துக்கு கேட்கிறாரா நெசத்துக்கு கேட்கிறாரு. சரி, அப்ப ஜின்னா என்று பெயர் வைக்கலாமான்னு கேட்டா, அதாவது ஜின்னாங்கிற வார்த்தை வந்து குரான்ல 6 வசனங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக குரான்ல ஜின்னாங்கிறது 6 இடத்துல இருக்குது. 6 இடத்துல 5 இடங்கள்ல பைத்தியங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. இந்த ஜின்னாங்கிற வார்த்தை வந்து குரான்ல 6 இடங்கள்ல 5 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து லூசு பைத்தியம் அப்படின்னு வருது. எப்படி வருதுன்னா, உதாரணமா 7:184 இதுல என்ன வருதுன்னா, அவலம் யதஃபக்கரு இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, மாபி சாஹிபிஹி மின் ஜின்னா இந்த இவருடைய தோழராகிய முகமதுக்கு எந்த ஒரு ஜின்னாவும் இல்லை, பைத்தியமும் இல்லை, இவருக்கு பைத்தியம் இல்லை என்பதை சிந்திக்க மாட்டார்களா. முகமது இறை தூதருங்கிறாரு, அவர் போய் கிறுக்கங்கிறாங்க. ஏன்டா அவர் பைத்தியம் இல்லைன்னு சிந்திச்சு பார்க்கமா, எவ்வளோ தெளிவான பிரைட்டாக இருக்காரு, சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் வந்து மின் ஜின்னாங்கிறான். அவலம் யதஃபக்கரு மாபி சாஹிபிஹி மின் ஜின்னா இவருக்கு எந்த ஒரு ஜின்னாவும் கிடையாது, பைத்தியமும் கிடையாது என்பதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா. 7:184 பைத்தியங்கிறதுக்கு ஜின்னாங்கிற வார்த்தை இருக்கு. அப்புறம் 23:25 வசனத்தில் வந்து காபிர்கள் சொன்னதா வருது, இன்ஹுவ இல்லா ரஜுலும் பிஹி ஜின்னா இவர் ஒரு பைத்தியம் உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறார்கள். ரசூலை பார்த்து, இறை தூதர்களை பார்த்து இன்ஹுவ இல்லா ரஜுலும் பிஹி ஜின்னா இவர் ஒரு பைத்தியக்கார மனுஷன் சொல்கிறார்கள் சொல்லும் பொழுது அங்கே ஜின்னாங்கிற வார்த்தையை போடுறாங்களா சொல்லி கேட்டான். அதே 23:70 வசனத்தில் அம் யகூலுன பிஹி ஜின்னா இவருக்கு பைத்தியம் என்று சொல்கிறார்களா, பல் ஜாஹும் பில் ஹக்தி கிடையவே கிடையாது, இவர் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார். ரசூல்லா பற்றி சொல்லும்போது ரசூல்லா வந்து ஜின்னான்னு சொல்றாங்களா, பைத்தியம் இருக்குன்னு சொல்றாங்களா, கிடையாதுப்பா, அவர் தெளிவாக உண்மையை கொண்டு வந்திருக்காருன்னு எல்லாம் சொல்றான். 23:70 அந்த வார்த்தை வருது. அதே மாதிரி வந்து 34:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்தரா அலல்லாஹி கதிபா இவர் வந்து முகமது அல்லாஹ் மேல இட்டுக்கட்டி சொல்றாரா,
அம்பிகி ஜின்னா, அல்ல ஒரு பைத்தியம் இருக்கா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த வசனத்தில் கேட்குறான். இவர் இட்டுக்கட்டி சொல்கிறாரா இல்லை பைத்தியம் இருக்கா? அல்லாஹ்வை நம்பாதவங்க இப்படி சொல்கிறாங்க. ரெண்டும் கிடையாது. அவருக்கு இட்டுக்கட்டின்னு சொல்லவில்லை, அவருக்கு பைத்தியம் இல்லைன்னு அந்த வசனத்தை மறுக்கிறான் 34:8. அதே மாதிரி அடுத்த வசனம் 34:46 வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஆயுதக்கும் வாஹிதா, நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு போதனையாக சொல்கிறேன். என்ன போதனை? அந்த குமுல் இல்லா, அல்லாவுக்காக நீங்கள் முன் வர வேண்டும். எப்படி முன் வர வேண்டும்? மசனா, ரெண்டு பேரா வா, ஃபுராதா, ஒத்தையா வேண்டாம் வா, சும்மத்தத்தை பக்கரு, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாபி சாஹிபிக்கு மின்ஜின்னா, உங்களுடைய தோழராகிய எனக்கு முகமது ஆகிய எனக்கு எந்த ஒரு ஜின்னாவும் பைத்தியமும் கிடையாது என்று நீங்கள் சிந்திங்கப்பா. என்னை பைத்தியங்கிறீங்கல்ல, என்னை டெஸ்ட் பண்ணு, ரெண்டு பேராவா, ஒத்தையாவா, என்ன வேண்டாலும் எனக்கு கேள்வி கேளு. நான் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேனா அல்லது பிரைட்டாக பேசுகிறேனா தெளிவாக பேசுகிறேனா என்று நீ சிந்திச்சு பாரு. இதான் உங்களுக்கு சேலஞ்சு பண்ணுறேன், என்னை போய் இருக்குங்கிறீங்களா என்று நபியை நீங்கள் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பொதுவாக பைத்தியக்காரன் ஒத்துக்கிற மாட்டான், ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, என்னை டெஸ்ட் பண்ணுறா, பைத்தியங்கிற உனக்கு உரிமை இருக்கு, டெஸ்ட் பண்ணு, பைத்தியத்துக்குன்னு ஒரு பதில் இருக்கு, கேள்வியை கேளு, பைத்தியக்காரனுக்கு என்ன பதில் சொல்லுவான், பைத்தியம் இல்லாத தெளிந்த புத்தி உள்ளவன் என்ன சொல்லுவான்னு இருக்கு தானே செய்யுது. அப்படி டெஸ்ட் பண்ணிக்க, எவன வேணாலும் கூட்டுவா அப்படின்னு கேட்க சொல்கிறான். இதுலேயும் மாபி சாஹிபிக் மின் ஜின்னான்னு வருது. அப்போ இந்த குரானில் உள்ள இந்த 5 வசனத்துலேயும் ஜின்னாங்கிறது பைத்தியங்கிற இடத்துல வந்திருக்குது. இன்னொரு வசனம் வந்து மினல் ஜின்னத்தி ஒன்னாசுன்னு உள்ள சூரத்தில் நாசில் கடைசியில், அதாவது பாதுகாப்பு அல்லாட்ட பாதுகாப்புக்குள்ள ஒரு பின்னாசில் அதில் வரும் மினல் ஜின்னா. ஜின்னத்தினா ஜின்னானா ஷைத்தானிடமிருந்து மனிதனிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், கெட்ட ஷைத்தானிடமிருந்தும். அப்போ ஜின்னாங்கிறதுக்கு ஷைத்தாண்ட அர்த்தம் ஒரு இடத்துல வருகிறது, ஜின்னு வகையில் உள்ளது, இந்த ஜின்னு சேர்ந்து ஜின்னத்து. அப்போ ஷைத்தாண்ட அர்த்தத்தை 2 அர்த்தமாக இருந்தாலும் பேர் வைக்க முடியாது. ஜின்னான்றது வந்து கிறுக்குங்கிற அர்த்தமாக இருந்தாலும் நல்ல பேரை வைங்கன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க, கெட்ட பேர் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவர் ஒருத்தர் கசப்புண்டு பேரை சொல்லும்போது ரசூல்லா அவர் வெறுத்தாங்க, ஏன் இப்படி பேர் நல்ல பேர் கிடைக்கலையான்றாங்க. ஒரு பேர் என்று வைப்பது வந்து அதனுடைய மீனிங் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஆனால் அதை இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இது நிறைய பேர் இந்த பேரை வைத்திருக்கிறார்கள். எதனால் அந்த பேர் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொன்னால், விடுதலை போராட்ட காலத்தில் வந்து வெள்ளையர்களை எதிர்த்து போராடினதில் காந்தியோட சேர்ந்து முகமது அலி ஜின்னா போராடினான்னு வருதுல, அதை வச்சு தான் இந்த ஜின்னாங்கிறது இந்த இந்தியாவுக்குள்ளே வருகிறது. முகமது அலி ஜின்னாங்கிறது காகிதாசம்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தானுடைய அதை உருவாக்குனவர், பாகிஸ்தான் உருவாக்குனவர் பேர் ஜின்னான்னு முகமது அலி ஜின்னாம்பாங்க. அவர் முகமது அலி ஜின்னாண்டு இப்படி அறிமுகமான உடனே அவர் நினைவில் கொண்டு இந்த பேரை வைக்கிறாங்க. முகமது அலி ஜின்னாண்டு அவருக்கு பேர் இருந்துச்சு, நம்ம பிள்ளைகள் அது மாதிரி வரட்டுமே என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அப்படி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பேர் வந்து முகமது அலி ஜின்னாவே கிடையாது. பாகிஸ்தான் அதிபருடைய பேர் இருக்குல்ல, தமிழ்காரங்க தான் என்ன செய்கிறாங்க, முகமது அலி ஜின்னான்ட்டாங்க. ஜினாஹ் அவருடைய பேர் என்னன்னு கேட்டால் அரபில் என்ன எழுதுவாங்கன்னா முகமது அலி ஜினாஹ்னா சிறகு ரெக்கை. முகமது அலி ஜினாஹ்ன்று தான் அவருடைய பேரில், அவர் பேரை எழுதும்போது அரபியில் பார்த்தீங்கன்னா ஜின்னாண்டு எழுத மாட்டாங்க. அது ஜின்னாண்டவனை என்ன செய்யறவன் வந்துக்கிட்டு ஜின்னான்னு சொல்லி இவன் ஒரு உண்டாக்கிட்டான் தமிழ்காரன். அவருடைய பேர் வந்து உருதுக்காரன் வந்து ஜின்னான்னு சொல்ல மாட்டான், முகமது அலி ஜினாஹ். அவருடைய பேர் ஜினாஹ்ன்று இருந்ததை இவங்களுக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்க தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஜின்னாண்டு ஆக்கி விட்டாங்க. தமிழ்நாட்டுக்காரன் வந்து அவர் பேரை குறிப்பிடும் பொழுது முகமது அலி ஜின்னாண்ட உடனே முகமது அலியும் போய் கடைசியில் வெறும் ஜின்னாவாயி அது இன்னொரு நல்ல ஒரு பேருமா நினைத்து கொண்டு அதை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து அவர் ஜினாஹ் என்பது தான் அவருடைய பேர். நீ அதை வைத்து வைப்பதாக இருந்தால் அவருடைய பேர் ஜின்னா கிடையாது, முகமது அலி ஜின்னாங்கிறது கிடையாது, ஜினாஹ்ன்று தான் இருக்குது. இப்படி யாராவது பேர் வச்சுட்டாங்கன்னா என்ன செய்யலான்னு கேட்டால் ஜன்னாடு கூட ஆகிட்டு போங்க, ஜின்னாவுக்கு பதிலாக ஜன்னத்துல சொர்க்கம், ஜின்னாவுக்கு என்ன செய்யுங்க, ஜானாவாக்கி விட்டு போயிருங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. பேர் வச்சது மாற்றலான்னு இருந்தால் அது நல்ல பேர் கிடையாது, கெட்ட அர்த்தம் தரக்கூடியது, வெறுக்கத்தக்கது, இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாதுன்னு இருக்கு, ஹதீஸில் தடை இருக்குது. அர்த்தம் இல்லாத பேர் கூட வைக்கலாம், ஒரு மீனிங்கே இல்லை, தப்பு கிடையாது. மீனிங்லெஸ்ஸாக இருந்தால் கூட என்ன செய்யலாம், பேர் வச்சுக்கிடலாம். சிறுக்கு இருக்கக்கூடாது, ஒரு அருவருக்கத்தக்க கிறுக்க பைத்தியக்காரன் முட்டா பைய இப்படிங்கிற மாதிரி ஜாகில்னு பேர் வைக்கலாமா, வைக்கக்கூடாது. அதனுடைய மீனிங் வந்து நல்ல ஒரு கருத்தை தரலை என்று சொன்னால், கெட்ட கருத்தை தருமையானால் அந்த பேர் வைக்கக்கூடாது. அதனால் அதை கவனத்தில் கொண்டு அந்த மாதிரி பேர் உள்ளவர்கள் ஜன்னா என்று சொல்லியோ இல்லை ஜின்னாஹ் என்று சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி கொள்ளலாம். அல்லது அந்த பேருக்கு முகமது அலி ஜின்னான்னு மொத்தமாக வைப்பாங்க,
இல்லாட்டி என்ன செய்ய அந்த கடைசி பொங்கல் மட்டும் இப்படி மாற்றிட்டு போயிட வேண்டியதான். வணங்குதா? சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. சவுதியிலிருந்து இப்ராஹிம், பெண்கள் தனியாக வீட்டில் தொழும்போது பாங்கு சத்தம் கேட்காத போது பாங்கு இக்காமத்து சொல்லி தான் தொழ வேண்டுமா கேட்குறாங்க. அதாவது பாங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பாங்கு இருக்குது. ஒரு பாங்கு வந்து நம்ம பள்ளிவாசலில் சொல்லி மற்றவங்க தொழுகைக்கு கூப்பிடுறதுக்குள்ள பாங்கு. பாங்கு என்பது அதாவது ஒரு ஒரு பள்ளிவாசலில் சொல்கிற பாங்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அழைப்புதலை கேட்டு தொழுகை நேரம் வந்து விட்டது என்று அறிந்து மக்கள் எல்லாம் வரணும். அதுதான் பாங்குடைய அடிப்படையான நோக்கம். அடிப்படையான நோக்கத்துக்காக அந்த பாங்கு இருந்தாலும், அப்படி இல்லாத இடத்தில் கூட ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு இருந்தால் கூட தொழுகைக்குன்னு அந்த பாங்கு சொல்லணும், அந்த மரபு விடுபட்டு போகக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிறாங்க. பாங்குடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் அடுத்தவங்களை அழைக்கிறது தான். அதில் உள்ள வாசகமே அப்படி தான் வருது. ஹையால் அசலா, தொழுகைக்கு வாருங்கள். ஹையால் அல் ஃபலா, வெற்றிக்கு வாருங்கள். அப்போ தொழுகைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள்னு கூப்பிடுவதற்கு தான் அந்த பாங்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பாங்கு அந்த ஆரம்ப கால வரலாறு கூட மணி அடித்து கூப்பிடுவோமா அப்படி கூப்பிடுவோமான்னு மசோராலாம் பண்ணுவாங்க. அந்த பாங்குடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் மற்றவர்களை அந்த ஜமாத்து தொழுகைக்கு வந்து அழைப்பது, பள்ளியாசலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவது. இப்படி இருந்தாலும் பிறகு என்னவாயிடுச்சுன்னு சொன்னால், அந்த நோக்கம் இல்லாவிட்டாலும் நீங்கள் தொழுகைன்னு ஒரு கடமையான தொழுகை நீங்கள் தொழுதீங்க என்று சொன்னால் அதுக்கு பாங்க சொல்லிருங்க என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டால், மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அவர் வந்து வெளியூர்லேருந்து வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சந்திச்சுட்டு ஊருக்கு போகிறார். அவரும் ஒரு ஆள் 2 பேர் சேர்ந்து வர்றாங்க. வந்து என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து மார்க்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டு என்னை எவ்வாறு தொழ கண்டீர்கள் அவ்வாறு தொழுங்கள்னா ரசூலுல்லாஹ் இவர் தான் சொல்லுவாங்க. இவர் தான் அந்த ஹதீஸ் அறிவிப்பார். வந்து நான் தொழுது காட்டுவேன், அதை நல்லா பார்த்துக்கிறங்க, அந்த மாதிரி நீங்கள் தொழுவுங்க என்ற மாதிரியான செய்தியெல்லாம் அறிவிக்கிறது மாலிக் இப்னு ஹுவைரிஸ் இவர் தான். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தோம், நானும் என்னுடைய ஒரு நண்பரும் வந்தோம். வந்து என்ன செய்வோம்னா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கற்றுக்கிட்டு ஊரை நோக்கி போகிறோம். போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி விட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அத்தீனா, நீங்கள் 2 பேரும் போயிட்டு இருக்கிறீங்க, போகும் பொழுது தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் அத்தீனா, நீங்கள் 2 பேரும் பாங்கு சொல்லுங்க, வாக்கியமா இகாமத்து சொல்லுங்க, ஒல் யவுமுக்குமா அக்பருக்குமா, 2 பேரில் யார் மூத்தவர் அவரை இமாமத்து செய்யட்டும். 2 பேரும் போகிறீங்க, போகும்போது பாங்கு சொல்கிறது அழைக்கிறதுக்கா? பள்ளிவாசலில் பாங்கு சொன்னால் அழைக்கிறது அர்த்தம் வருது. இவங்க பிரயாணத்தில் போகிறாங்க, யாருமே இருக்க போகிறதில்ல, 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அங்கனக்குள்ளே பாங்கு சொல்லுவோம்னா ஒருத்தர் கூட வரவும் மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கட்டா, நீங்கள் 2 பேர் போனால் கூட அந்த பாங்கினால் ஒருத்தரை கூப்பிடுவதற்கு உள்ள முகாந்திரம் இல்லாவிட்டால் கூட நீங்கள் பாங்கை இக்காமத்து சொல்லி உங்களில் பெரியவர் வந்து இமாமத்து செய்யுங்க. 2 பேர் பிரயாணம் பண்ணிப்போ 2-3 நாள் ஆகும். அதுக்கெல்லாம் 10 வகுத்து 5 வகுத்து தொழுகை வந்துடும். அந்த தொழுகை நேரம் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லுங்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குறது? பாங்கு என்பது அழைப்பதற்கும் உள்ளது, அழைக்க முடியாவிட்டாலும் தொழுகைக்கும் உரியது. அந்த கடமையான தொழுகைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் பாங்கு இக்காமத்து சொல்லத்தான் வேணும் என்பது புகாரியில் 2848 ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உக்பா பின் ஆமிர் அறிவிக்கிறாங்க. யாஜபு ரப்புக்கும் என்ற ஆய கணமின் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மலை அடிவாரத்தில், மலை உச்சியில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுகிறான். எதுக்கு சந்தோஷப்படுறான்? அதுன்னு பிஸ்ஸலாத்தி, அவன் தொழுகைக்கு அதான் சொல்லுகிறான், போய் சொல்லி தொழுகிறான். அவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆடு மேய்க்க போகிறான், மலை உச்சியில் போயாச்சு. அங்கேருந்து பாங்கு சொன்னால் யாரும் வரப்போகிறது இல்லை. தொழுகை நேரம் வந்துருச்சு. தொழுகை நேரம் வந்தவனும் தொழுகிறான் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்படலை. எதுக்கு சந்தோஷப்படுறான்? அதுன்னு பிஸ்ஸலாத்தி போய் சொல்லி தொழுகைக்கு பாங்கு சொல்லிவிட்டு அவன் தொழுகிறான். இதை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்பட்டு மலக்குமார்கிட்ட சொல்கிறானா, உல்துருயில் அபதி, என்னுடைய அடியானை பாருங்கள், அப்படி ஹாதீனும், இவன் வந்து பாங்கு சொல்லுகிறான், யுக்கி மசலா, தொழுகை நிலைநாட்டுகிறான். அப்போ ஒத்தாளாக இருந்தால் கூட பாங்கு சொல்லி தொழுகிறானே, அதை பார்த்து அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவனை நான் வந்து மன்னித்து விட்டேன், சொர்க்கத்தை கொடுத்துட்டேன். அந்த ஹதீஸ் வருது. இது அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், பாங்கு என்பது அந்த பள்ளியில் இமாமத்துக்குரியது தான் என்று நினைத்தார்களே, ஆனால் வேறு இடத்துக்கு தேவையில்லைன்னு எடுத்து வந்துடலாம். ஆனால் பாங்கு என்பது 2க்கு உள்ளது. பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கும் செய்யணும்,
பள்ளிவாசலில் தொழுது யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் காட்டில் போனாலும் சரி, நம்ம ஒத்தாளாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு இருந்தாலும் சரி, அப்போ தொழுதுட்டு போயிட வேண்டியான்னு இல்லாமல் அந்த பாங்க சொல்லணும்னு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பெண்கள் பாங்க சொல்லலாமான்னு அதே தான். பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, இந்த பாங்கு அவங்களுக்கு கேட்டுருச்சுன்னு சொன்னால் சொல்ல தேவையில்லை. அந்த அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பாங்கு சொல்லப்படுகிறது. அப்படி இல்லாமல் இடத்துல கேட்க இல்லை என்று சொன்னால் தொழுகைக்குன்னு சொல்லணும்ல பாங்கு. தொழுகை என்றாலும் பாங்கு ஒரு ஆளாக இருந்தாலும் சொல்லணுமா இல்லையா, ரெண்டு ஆளாக இருந்தாலும் சொல்லணுமா இல்லையா? அந்த ஒரு அடிப்படையில் அவங்க என்ன செய்யணும், பாங்கு காமத்து சொல்லி தான் கடமை இல்லாத தொழுகை கிடையாது. லுஹா தொழுகிறீங்க அல்ல லுஹருக்கு சுண்ணத்தை 2 ரக்காத் தொழுகிறீங்கன்னா அதுக்கு அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பாங்கு என்பது கட்டாய கடமையான 5 வேளை தொழுகைக்கு என்ன செய்யணும், அது உண்டுங்கிறது. இது சம்பந்தமாக பெண்கள் பாங்கு சொல்லலாமான்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறது, அது இப்போ போடுவாங்க இன்ஷா அல்லாஹ், அதை பார்த்துக்கோங்க. கூடுதல் விவரம் கிடைக்காதுல. அடுத்து வாணியம்பாடியை சேர்ந்த ஷாகுல் ஹமீத்ங்கிற சகோதரர் கேட்குறாரு, திருக்குரானில் 3:43 வசனத்தில் மரியமே உமது இறைவனுக்கு பணிவாயாக, சஜிதா செய்வாயாக, ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்வாயாக என்று மாணவர்கள் கூறுறாங்க. அப்போ ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்வாயாக என்று சொன்னால் கூட்டாக தொழணும்னு அது அர்த்தம் வருது. அதிலிருந்து நீ ருக்கு செய்வாயாகன்னு சொல்லாமல் ருக்கு செய்வோருடன் நீயும் ருக்கு செய்வாயாக அப்படின்னு மரியமை பார்த்து வானவர்கள் சொன்னார்கள்னு இந்த வசனம் வருது. இதன்படி நம்ம மதுஹப் இமாமை பின்பற்றி தொழலாமா, அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் அவசரமாக தொழுகிறார்களே பின்பற்றி தொழலாமா இருக்கிறார். அப்போ இந்த வசனம் கூட்டு தொழுகையை வலியுறுத்துகிறது. ஆனால் மதுஹப்புடைய ஆளுக தொழுகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தொழுகையாகவே இல்லை, நிறுத்தி நிதானித்து தொழுவது கிடையாது. அப்போ பின்பற்றலாமான்னு கேட்குறாங்க. இதுக்கு தொழுகையுடைய முக்கியமான சரத்து என்னன்னு கேட்டால் நிறுத்தி நிதானமாக தொழுகிறது தான். அல்லாஹ் அக்பர் சமையல் ஆலிமன் இப்படி எந்திரிச்சாங்கன்னு வைங்க, அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போனீங்கன்னா ருக்குவில் கொஞ்சம் நேரம் இருக்கணும், ருக்குவில் சொல்ல வேண்டிய தஸ்பீகளை சொல்லணும், அப்புறம் சமையல் ஆலிமன் தான் நிற்கணும், நின்று நிதானத்துக்கு வரணும், அப்புறம் அல்லாஹ் அக்பர்னு போகணும். இப்போ எப்படி தொழுகிறாங்க, அல்லாஹ் அக்பர் சமையல் ஆலிமன் மீது அல்லாஹ் அக்பர், இப்படி தான் என்ன செய்கிறாங்க, வசனம் மாதிரி படிக்கிறாங்க. இப்படி செய்யக்கூடிய இதை பின்பற்றி தொழலாமான்னு கேட்டால் இது தொழுகை இல்லைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்கிறாங்க, இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால் புகாரில் 757 ஹதீஸ் வருது. ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்தார், தொழுதார். தொழுதுட்டு ரசூலுல்லாஹ்க்கு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். தொழுது முடிச்சுட்டு வந்தார், இவரு தொழுதார். ரசூலுல்லாஹ் உட்காந்துருந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்கிறார். சலாம் சொன்னவொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் சலாம் சொல்லிவிட்டு சொன்னார், இர்ஜி நீ போ சல்லி மர தொழுவு. இப்போ இன்னக்கல் நீ தொழுவே இல்லை. அவர் தொழுதுட்டு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ தொழுவே கிடையாது, போய் மறுபடியும் போய் தொழுவு அப்படிங்கிறாங்க. அவர் திருப்பி போய் தொழுதுட்டு முதல் தொழுத மாதிரி தொழுது விட்டு மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இர்ஜி போ சல்லி தொழுவு, இப்போ இன்னக்கல் சல்லி நீ தொழுவே இல்லைங்கிறாங்க. 3 தடவை இப்படி நடக்குது. எத்தனை தடவை, 3 தடவை போறாரு, தொழுகிறாரு, திருப்பி வர்றாரு, வந்துட்டு என்ன செய்யறாங்க, தொழுவலன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது, நான் இப்போ தொழுதானே, இதுதான் நான் அறிஞ்ச தொழுகை, எனக்கு தொழுகிற சொல்லித்தாங்க. 3 தடவை தொழுது விட்டேன், தொழுலன்னு சொல்லிவிட்டீங்க, அப்போ நான் என்னதான் செய்யறது அப்படின்ன உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி, இதா கும்த இல சலாத்தி, நீ தொழுகைக்கு நின்றால் இப்போ கப்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லு, மக்கர மாத்த எஸ்ஸரமாக்க மினல் குரான், உனக்கு தெரிந்த குரான் சூறாக்களை ஓது. அதுக்கப்புறம் இருக்கா ஹத்தா தத்துமைன்னு ராக்கியா, ருக்குவில் நிறுத்தி நிதானமாக ஆகும் வரை ருக்கு செய்ய அல்லாஹுக்கும் எந்திரக்கூடாது, அல்லாஹுக்கும் போய் அப்படி கொஞ்ச நேரம் இருக்கணும், ஓத வேண்டியெல்லாம் சொல்லலை இதில், அது மாதிரி நிற்கணும். அதுக்கப்புறம் இருப்பா, பிறகு ருக்குலேருந்து தலையை ஒசத்து ஹத்தா தாஜில காய்மன், அப்படி நின்று கொஞ்ச நேரம் நிற்க, நிதானத்துக்கு வந்துடணும். ஒரு டைம் எடுத்து நிதானத்துக்கு வந்த பிறகு அப்புறம் அதை சஜிதாவுக்கு போயிடணும். மஸ்ஜித் பிறகு சஜிதா செய்யி ஹத்தா தத்மைன்னு சாஜிதன், சஜிதாவிலே நிறுத்தி போய் முட்டிட்டு தலையை எந்திரிச்சிடுறாங்க, அப்படி செய்யக்கூடாது, இப்படிலாம் செய்யணும். இருப்பா ஹத்தா தத்மைன்னு ஜாலிசன், பிறகு எந்திரிச்சு உட்காந்து சஜிதாவுக்கு உட்கார 2 சஜிதாவுக்கு இடையில அது கூட ஒரு செகண்டாக இருக்கக்கூடாது, நல்லா நிறுத்தி உட்காந்துட்டு அது நிதானம் அடைஞ்ச பிறகு அப்புறம்
ஒஃபால் தாலிக்கு ஃபீ சலாத்திக்கு குள்ளியா, எல்லா தொழுகையும் இதே மாதிரியே செய்யி. இந்த குறை ஒன்று இருந்ததுனால தான் நீ தொழுவே இல்லைன்னு சொன்னேங்கிறாங்க. இவர் 3 தடவை தொழுது இருக்கிறாரு, செல்லாதுட்டாங்க, தொழுகை கிடையாது அதுன்ட்டாங்க. அப்போ இப்படி தொழக்கூடிய இமாம பின்பற்றி தொழுதா தொழுகை இல்லைன்னு ஆயிடுச்சே. அவர் தொழுகை இல்லைன்னு தராவியும் தொழுகிறாங்க, அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. பின்பற்றி தொழுதா தொழுகை கிடையாது, எதை எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தமாகுமே தவிர அந்த இமாமு செஞ்ச தொழுகை இல்லைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு விஷயம். அதனால அப்படி தொழுதார்களே. ஆனால் இது சுன்னத் ஜமாத்து மதுஹபுக்குன்னு இல்லை, தௌஹீதில் செஞ்சாலும் தொழுகை இல்லை. தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவனே என்ன செய்யறான், தௌஹீத் கொள்கையில் உள்ளவனே இந்த மாதிரி முட்டி எந்திரிச்சான்னு சொன்னால் இதுக்கு ஒரு தொழுகை இல்லை, பின்பற்றக்கூடாது. தொழுகைங்கிறது கரெக்டான முறையில் இருக்கணும், அது அப்போதான் தொழுகைங்கிற கணக்கில் வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் தொழவே இல்லைன்னு ஆயிரும். தொழவே இல்லைன்னா எதை பின்பற்ற, நீ தொழுகை தான் பின்பற்ற முடியும். தொழுவாத ஒரு ஆளை பின்பற்றி நீ எப்படி தொழ முடியும் என்ற அடிப்படையில் அது இமாமத்தில் என்ன செய்யாது, செல்லாது. அடுத்து முகமது ஆசிக் அபுதாபி அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, 1000-ல் ஒரு நபர் மட்டும்தான் சொர்க்கம் செல்வார் என்ற நபிமொழிக்கு விளக்கம் தேவை கேட்கிறார். ஒரு ஹதீஸில் 1000-ல் ஒருத்தர்ன்ற கணக்கில் தான் சொர்க்கம் போவாங்க, அதாவது 1999 பேர் நரகம் போவாங்கன்னு வருது. அது என்ன, அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார். இவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எதை சொல்கிறாருன்னு கேட்டால் நிறைய வருது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகாரியில் 3348 அந்த ஹதீஸில் உள்ளதை வைத்து தான் அந்த 3348, 4741 இந்த மாதிரி இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 3348 மட்டும் எடுத்துக்கிடுவோம். அதில் தான் இந்த சொல்லக்கூடிய செய்தி வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவானா, அதாவது மகசர்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வான்னா, அவர் தானே வாப்பா, அவர் தானே, அவர் கூப்பிட்டு இந்த நரகத்துக்குள்ள கூட்டத்தில் அள்ளிட்டு போ, ஓட்டிகிட்டு போட்டு அவர்கிட்ட எல்லாம் சொல்லுவானா, உன் பிள்ளைகள் தானே, ஆளுக்கெல்லாம் கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அழைக்குவானா. அப்போ நரகத்துக்கு போகிறவங்கன்னா யாருன்னு சொல்லி அவர் என்ன கணக்கில் நான் கூட்டிகிட்டு போகிறதுன்னு அவர் கேட்பாராம். அப்போ அல்லாஹ் சொல்லுவான்னு கேட்டால், ஒவ்வொரு 1000-ல் 999 பேர் கூட்டிகிட்டு போயிரு, கொத்தனா மிஞ்சுவான் சொர்க்கத்துக்குள்ளார். ஒரு 1000 பேரில் 999 பேர் அள்ளிக்கிட்டு போய் என்ன செய்ய, நரகத்தில் போடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த பதிலை சொல்லுவான்னு வருது. இதைத்தான் அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, அப்போ 1000-ல் ஒருத்தருங்கிற கணக்கில் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு வருது. ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 999 பேர் நரகத்துக்கு போயிடுவாங்க, ஒரு ஆள் தான் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அது கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிற தனியாக இருக்கிறது. இது தண்டனைகள்லாம் அனுபவிச்சுட்டு பிறகு போவாங்க, அது ஒரு விஷயம். எடுத்த எடுப்பில் போகிறது, எடுத்த எடுப்பில் போகிறதுல 1000-ல் 1 வந்த உடனே இது மக்களுக்கு தாங்க முடியல. இந்த கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, வையுனா தாலிக்கல் வாஹித், அது என்ன, எங்க அந்த ஒரு ஆள் யாரு, 1000-ல் ஒருத்தன் தான் சொர்க்கத்துக்கு போனால் என்ன கணக்கு யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க, அந்த கணக்கை நீங்கள் ஒழுங்காக விளங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது அல்லாஹ் யஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டத்தை படைச்சு வச்சிருக்கிறான். அவங்க தாறுமாறான எண்ணிக்கையில் இருப்பாங்க. அவங்க சைஸ் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால அவங்க நம்பரில் ரொம்ப தாறுமாறாக இருப்பாங்க. நம்மளை விட பல மடங்கு அதிகமாக இருப்பாங்க. எந்த அளவு இருப்பாங்கன்னு கேட்டால், நீங்கள் நன்றாக நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். யஜூஜ் நீங்கள் ஒரு ஆள்னு சொன்னால் யஜூஜ் மோஜி 1000 அந்த கணக்கில் இருக்கும். அந்த மற்ற மனிதர்கள் ஒரு ஆளுக்கு யஜூஜ் மோஜி எத்தனை பேர் இருப்பாங்க, 1000ங்கிற கணக்கில் இருப்பாங்க. அப்படிங்கும்போது நரகத்தில் போகிறதுங்கிறது அவன்லாம் சேர்ந்துருக்கான்ல, அதனால அவ்வளோ பெரிய நம்பர் போகுதுங்கிறாங்க. யஜூஜ் மோஜூஜ் எல்லாமே கெட்டவனாக இருப்பாங்க. எப்படி சைத்தான் அந்த மாதிரி இப்லீஸுடைய கூட்டம் இருக்கிறதோ அந்த மாதிரி இருப்பார்கள். அப்போ யஜூஜ் மாஜூஜுக்கு 1000 என்றால் உங்களில் ஒருவர், இந்த கணக்கு பிரகாரம் தான் அங்கே போய் நிற்போம் எல்லாரும். அப்போ யஜூஜ் மாஜூஜ் நம்மளோட பல மடங்கு இருப்போம். நம்ம ஒரு 100 பேர் சாதா மனிதர்கள் இருந்தோமே, ஆனால் அவன் அந்த 1க்கு 1000ங்கிற கணக்கு 100,000 1,00,000 பேர் அவன் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு கணக்கில் அவங்க இருப்பாங்கும் போது 1000-ல் 900 நரகத்தானே போவோம். 1000 பேரில் 999 நரகத்தான் போகும். நீங்கள் ரொம்ப குறைச்சி நினைச்சிடாதீங்க, அதையெல்லாம் கணக்கு வச்சு நான் சொன்னேங்கிறாங்க. நீங்கள் சாதாரண மனிதர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரியுது. 1000க்கு 1ங்கிறது
அவனையும் சேர்த்து போடுங்க. யஜூஜ் மௌஜூஜ் சேர்த்து போட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அதில் 1999 அவன் தான் போவான். 1-2 வேண்டாம் மற்றவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. இப்படிங்கிற மாதிரி சொல்லி நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் ரசூல் என்ன செய்கிறாங்க, அந்த பயத்தை போக்கும் விதமாக ஒரு விளக்கம் சொல்லிடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ அன்னைக்கு அந்த மகசரில் நிற்கும் பொழுது வெள்ளை நிற ஒரு காளை மாடு, அதில் வந்து கருப்பு முடி இருந்து ஒரு காளை மாடு இருக்குன்னு வைங்க, ஒரே ஒரு கருப்பு முடி இருக்குது. அது என்ன கணக்கு? அது ஒரு மாட்டில் எத்தனை முடி இருக்கும்? 10 முடியாக இருக்கும், 50 முடியா, 100 முடியாக இருக்கும், 1000 முடியாக இருக்கும், கணக்கு வழக்கு எல்லாமே இருக்கும் முடி. அதில் ஒரே ஒரு கருப்பு முடி இருக்குன்னு வைங்களேன், அது என்ன சதவீதத்தில் வர? அவ்வளோ சின்ன நம்பர் அது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய உம்மத்தாகிய நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது வெள்ளை மாட்டில் இருக்கிற ஒரு கருப்பு முடி இருக்க அந்த கணக்கில் தான் நீங்கள் இருப்பீர்கள். அவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. யஜூஜ் மௌஜூஜ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ இருப்பீங்கன்னு கேட்டால் ஒரு வெள்ளை மாட்டில் கருப்பு முடி அல்லது கருப்பு மாட்டில் வெள்ளை முடி, 2 மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த வாசகம் வருது. கருப்பு மாடு ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்கிறது. அந்த கருப்பு மாட்டுடைய முடியில் வந்து ஒரு வெள்ளை முடிக்கிறது என்ன சதவீதம் வரும்? லட்சத்தில் 1, 10 லட்சத்தில் 1 வருமா? அவ்வளோ சின்ன நம்பர். அந்த மாதிரி தான் உங்களுடைய நம்பரை கம்மியாக இருக்கும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா இருக்குங்கிறாங்க. யஜூஜ் மௌஜூஜ் சேர்த்து, யஜூஜ் மௌஜூஜ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மெல்லாம் சின்ன நம்பர். நீங்கள் வழங்குதா? அதனால நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க. 1000ல் 1 போனால் கூட நீங்கள் எல்லாம் போயிடலாம். அது சொல்கிறாங்க. 1000ல் 1 கணக்கில் போனால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு சொர்க்கவாசிகள் குறைஞ்சிருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. 999 அவன் தான் போக போகிறான், ஜாஸ்தி அவன் தான் போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் இதிலே விளக்கம் வந்துருச்சு. இதுலேயே 1000ல் 1 தான் சொர்க்கம்னு பயந்துடாதீங்க. அந்த 999 யாராக இருப்பானா யஜூஜ் மௌஜூஜா இருப்பான். நீங்கள் அது அவனு மனுஷன் தானே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் விளக்கம் கொடுத்துட்டதுனால கூடுதலாக விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்து நாகை சம்சுங்கிறவர் கேட்குறார், 2:177 வசனத்தில் குரானில் 2:177 அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உங்கள் முகங்களை கிழக்கு கிபிலாவையோ மேற்கு கிபிலாவையோ நோக்குவதில் நன்மையே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு ஏன் நாம் தொழுகையில் கிபிலாவை நோக்குகிறோம் அப்படின்னு கேட்குறார். அது அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான்னா, லைசல் பிர்ரு, அது நன்மை கிடையாது. அன்துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், நீங்கள் கிழக்கு நோக்கி திரும்புவதோ மேற்கு நோக்கி திரும்புவதனாலே அந்த ஒரு நன்மையும் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ ஏன் நம்ம வந்து ஒரு கிபிலான்னு ஒன்று திசையை நோக்கி தொழுகிறோம் என்று கேட்குறாரு. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து உரிய விதத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், ஒரு திசை இருக்கிறது, அந்த திசையை நோக்கி ஒருத்தன் ஒரு வணக்கம் புரிந்தால் அந்த திசையை நோக்குனதுக்கு நன்மை இருக்குமாட்ட கிடையாது. எதுக்கு நன்மை உள்ளது ஆகுது? இப்போ நம்ம கிபிலா மேற்கு நோக்கி தொழுறோம்னு வைங்க, அப்போ மேற்கு நோக்கி தொழுகிறோம்லாம் நல்ல வேண்ட அர்த்தம் கிடையாது. மேற்கு நோக்கி வேறு வேறு மதத்துக்காரங்க கூட என்ன செய்வாங்க, அவங்க வழிபாடுகளை செய்வாங்க. அந்த திசையை நோக்குதல் என்பதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. வேறு எதனால் நமக்கு நன்மை உள்ளது ஆகுதுன்னு கேட்டால், என் இறைவன் சொல்லிவிட்டான் அப்படிங்கிறதுக்கு திரும்பினா தான். அந்த திசையில் நின்றான் என்பதற்காக இல்லை. அதனால தான் ஆரம்பத்தில் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதாங்க. அது இறைவன் சொன்னான் என்ற அடிப்படையில் அதுவும் அல்லாஹ்விட்டது ஏற்கப்பட்டது ஆகுறது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாறுன்னு சொல்கிறான் அல்ல, அதுவும் அல்லாஹ்ட்ட ஏற்கப்பட்டது ஆகுகிறது. அப்போ எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கு. ஐனமாத்து வல்லுவ சமவஜுல்லா, நீங்கள் எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குன்னு சொல்லி வருதா இல்லையா? அதனால திசையை நோக்குதல் என்பதற்காக அல்லாஹ் கூலிலாம் தரமாட்டான். எதுக்கு தர்றான்? திசையை நோக்கு நன்மை கிடையாது, இறைவன் நோக்க சொல்கிறான். ஏதாவது ஒரு திசையை தான் நோக்க முடியும். எந்த திசையும் நோக்காம தொழுவ முடியாது இல்லையா? தொழுவதா இருந்தால் ஒரு திசையை நோக்காம ஒருத்தர் தொழுவான், இதை நோக்கி தான் ஆகணும். அப்போ அல்லாஹ் சொன்ன ஒரு திசையை நான் நோக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டுப்பட்டான் பாருங்க, அதுதான் நன்மையை தவிர அந்த திசை நோக்குதல் என்பது நன்மை கிடையாது. இப்போ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. போதாலும் அல்லாஹ் தேவையில்லாதவன் சொல்கிறோம், அப்போ ஏன் தொழுகிறோன்னு கேட்குறோம். அந்த மாதிரி கேள்வி தான் இது. அல்லாஹ் தேவையற்றவன் தான், தேவையற்றவன் என்று சொல்லிவிட்டு தொலை சொல்கிறான்னு சொன்னால் அந்த தொழுகை தேவைன்னு விளைக்கிறக்கூடாது. தொழுகை தேவை கிடையாது அவனுக்கு. எந்த நீங்கள் ஒருத்தர் தொழுவாட்டாலும் அவனுக்கு எந்த லாஸும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் தொழுதாலும் அவனுடைய கிரேடு கூட பிறந்தும் கிடையாது. அவன் கட்டளையிட்டான், அதனால் தொழுவுறீங்க உங்கள் நன்மைக்காக வேண்டி.
அதனால தொழுகை தேவைன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி தான் கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ கிப்லாவை நோக்கியோ வேற எதை நோக்கியோ நீங்கள் முகத்தை திருப்புற நன்மை கிடையாது. எதில் நன்மை இருக்கிறது? என் இறைவன் எனக்கு ஆணையிட்டால் நான் அதை செய்வேன். இங்கிட்டு திரும்ப சொன்ன அங்கிட்டு திரும்பிக்கிறவன் அந்த திசை முக்கியங்கிறதுக்காக இல்லை, என் இறைவன் சொன்னான் என்பதற்காக. இங்கிட்டு திரும்ப சொன்னா திரும்பிக்கிறவன் அதுதான் முக்கியங்கிறதுக்காக இல்லை, அது இறைவன் சொன்னான் என்பதற்காக. மாத்திட்டா அங்கிட்டு திரும்ப சொல்லுவான், அப்ப அது திரும்பிக்கிறவன். என் இறைவன் எந்த பக்கம் திரும்ப சொல்லுகிறானோ அந்த பக்கம் திரும்பினால் திசைக்கு முக்கியத்துவம் என்பதற்கு நான் திரும்பவில்லை, என் இறைவன் சொன்னான் என்பதற்கு திரும்புகிறேன். அப்ப இறைவன் சொன்னான் என்பதற்கு திரும்பும் போது அப்ப நம்ம இந்த வசனத்துக்கு மாற்றமா எடுத்துக்க கூடாது. ஏன்? கிழக்கு நோக்குவது நன்மை இல்லை, மேற்கு நோக்கினா நன்மை, கிப்லாவே நோக்கினால் நன்மை கிடையாதான். எப்ப நன்மை இல்லை? இந்த கிப்லா திசை நோக்கினாலே நன்மை, அப்படி கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதை கடமையாக்கி விட்டான் என்பதற்காக செஞ்சாதான் அது நன்மை. இப்போ பைத்துல் முகத்தஸை தொழுதுட்டு இருந்தாங்களே, அந்த நேரத்தில் கிப்லா நோக்கி இருந்தால் குற்றமா போயிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு வந்த புதுசுல பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. அப்ப காபத்துல்லா நோக்கி தொழல. அந்த பைத்துல் முகத்தஸ் தொழணுங்கிற அந்த ரூல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் காபாவை நோக்கி தொழுதார்கள், ஏன்னா குற்றமா போயிடும். ஏன் குற்றமா போகுது? அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் வந்து பைத்துல் முகத்தஸை நோக்க தொழுவும் போது அதுதான் நீங்க நோக்கி ஆகணும். மாற்றி தொழுவுன்னு சொல்லும் போது நீங்க மாற்றி ஆகணும். அப்ப இதை என்ன மாதிரி விளங்கிக்கணும்னு கேட்டா, திசையை நோக்குவதில் எந்த நன்மையும் கிடையாது. இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி அதை செய்கிறோம். அந்த திசைக்கே முக்கியத்துவம் இருக்கு என்று நினைத்து நம்ம செய்யவில்லை. அல்லாஹ் கட்டளையிட்டதா நாங்கள் திரும்புகிறோம் என்று சொன்னால் அதுதான் நன்மையானது. அதனால அது அதனாலதான் இந்த நஃபிலான சுன்னத்தான தொழுகையெல்லாம் தொழுவோடு மாற்றி தொழுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை காட்டுவதற்காக வேண்டி திசையே முக்கியமானதுங்கிறது இல்லைன்னு காட்டுவதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பக்கம் வாகனம் போகுது அந்த பக்கம் தான் தொழுவாங்க. சுன்னத்தான தொழுகைகளை முன்னாடி இருக்க சொல்லியிருக்கோம். புகாரில் 400வது ஹதீஸு, புகாரில் 1094வது ஹதீஸு, 99வது 1099 இதுல எல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா, கிப்லாவை நோக்காமல் ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிறாங்க, தொழுதும் பாடாகவில்லை. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு திசையை நோக்க சொன்னான் என்பதற்காக நோக்கினால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதனால் நன்மை, திசையினால் அல்லது. என்ன திசையா இருந்தாலும் ஓகே தான் நமக்கு. இந்த திசையா இருந்தால் எனக்கு விருப்பம், அந்த திசையெல்லாம் மாத்திட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கிட்ட இதுக்கு ஆப்போசிட்டா தொழுவு சொன்னாலும் அதை நம்ம செஞ்சாகணும். அப்ப இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்பதில் தான் நன்மை இருக்கே தவிர திசையை நோக்குவதில் நன்மை இல்லை. இப்படிதான் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து அதே சகோதரர் தான் கேட்கிறாரு, நாகை சம்சுங்கிறவரு, சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி என்று எல்லோருமே துவா கேட்கிறார்கள், இதன் அர்த்தத்தை பார்ப்பதில்லை, அல்லாவை நோக்கி உன்னுடைய ரப்பு என்கிறோம், இது சரியான்னு கேட்கிறார். அதாவது இந்த தொழுகையிலேயும் பொதுவாக கூட்டு துவா ஓதும் பொழுது அந்த துவாவை முடிக்கும் போது இப்போ நிறைய குறைஞ்சி போச்சு. அந்த 1980களில் எல்லாம் அஜர்த்துமார்கள் துவா ஓதும் போது அதை முடிப்பாங்க. எப்படி முடிப்பாங்கன்னா, சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஓ சலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இதை சொல்லி தான் துவாவை முடிப்பாங்க. இப்பவும் சில பேர் அப்படி ஓதக்கூடியவங்க இருக்கிறாங்க, குறைஞ்சிருச்சு. அப்போ நம்ம 80ல் இந்த கேள்வியை கேட்டோம், ஏன்னா இது துவா செய்யும்போது இப்படி கேட்குறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், சுப்ஹான ரப்பிக்க உன் இறைவன் தூய்மையானவன். நம்ம கேட்குறது அல்லாட்ட, அல்லாட்ட கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு சொல்றான், இதை அல்லாஹ் நமக்கு சொல்றான், உன் இறைவன் தூய்மையானவன். நம்ம போய் அல்லாட்ட துவா செய்யும்போது சுப்ஹான ரப்பிக்க இறைவா உன் இறைவன் தூய்மையானவன் ரப்பில் இஸ்ஸத்தின்னு சொன்னா அல்லாவுக்கு ஒரு அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம் வந்துடும். அல்லாஹ்வை நோக்கி இறைவா என்று கூப்பிட்டு உன் இறைவன் தூய்மையானவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பயங்கர இருக்குது. ஆனா இது விளங்காம இது அல்லாஹ் நமக்கு சொன்னது நம்மளை நோக்கி அல்லாஹ் சொன்னா சுப்ஹான ரப்பிக்க உன் இறைவன் தூய்மையானவன் ரப்பில் இஸ்ஸத்தி இஸ்ஸத்துக்கு உரியவன் சொல்லி அவன் நம்மை பார்த்து பேசுகிறான். அந்த வசனத்தை அப்படி எடுத்துக்கொண்டே துவாவில் போட்டு விட்டாங்க. எப்படி? உன் இறைவன் தூய்மையானவன். இது ஆலிம்சாக்கெல்லாம் அர்த்தத்தை பார்க்காம சொல்றாங்களேங்கிறாரு. இது இப்போதான் அவர் இப்போ கவனிச்சிருக்காரு. 80ல் நம்ம கண்டிச்சு கட்டுரெல்லாம் எழுதியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதுக்கு பிறகு நிறைய கேள்விகள்லாம் கேட்டு மேக்சிமம் குறைஞ்சிருச்சு. 1-2 பேர் கொஞ்சம் பேர் சொல்றாங்க இது சொல்லக்கூடாது. சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தின் அல்லாஹ்வை நோக்கி சொன்னோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான்னு அர்த்தம் வந்து விடுகிறது. அது நம்ம நீண்ட காலமாக நம்மளை பிரச்சாரம் பண்ணி வர்ற ஒரு விஷயம் தான். மாற்றிக்கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். புரியாம செய்யறாங்க. அடுத்து திருப்பூரை சேர்ந்த சிராஜுதீன் என்பவர் கேட்கிறார், அது ஒரு பெண்ணு வந்து கணவரிடமிருந்து குலா அடிப்படையில்
விவாக விலக்கு பெற்றுவிட்டால் ஜீவனாம்சம் பெற முடியுமா? அந்த பெண்ணுக்கு 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தைகளும் உள்ளனர் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறாங்க. சேர்ந்து வாழும்போது கணவன் மனைவிக்கு செலவினம் கொடுக்கறது கட்டாய கடமை. அது நம்ம எல்லாம் விளங்கி வச்சுருக்கிறோம். சக்திக்கு உட்பட்டு அவன் கொடுக்கணும். கணவன் மனைவியை விவாகரத்து செய்கிறான்னு வைங்க, சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து செய்து விட்டால் அந்த விவாகரத்தை 2ஆக பிரிக்கணும். கணவன் விவாகரத்து செய்வது 2 விஷயங்களாக பிரிக்கணும். ஒன்று, வேற ஏதோ ஒரு குறைபாடுகளுக்காக வேண்டி குணம் சரியில்லை, அது வணக்கம் பண்ண மாட்டேங்குது, மதிக்க மாட்டேங்குது, அல்லது தாம்பத்தியத்துக்கு ஒத்துழைக்கலை, இப்படிங்கிற மாதிரியா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவன் மனைவி விவாகரத்து பண்ணான்னு சொன்னால் அவன் இழப்பீடு கொடுக்கணும். யாருக்கு விவாகரத்து செஞ்சான்னு சொன்ன தலாக்கு சொன்னால் சும்மா தலாக்குன்னு சொல்லிட்டு போக முடியாது. அது போதுமான நஷ்ட ஈடு செய்யணும், அவளுக்கு கொடுக்கணும். அது ஜமாத்தார்கள் தான் அந்த விவாகரத்து முன்னிலையில் சாட்சி செய்யணும். ஜமாத்தார்கள் என்ன செய்வாங்கன்னா இவனுடைய சக்தியை பொறுத்து வாங்கி கொடுக்கணும். அலல் மூசிய கதுருகு அலல் முக்திரி கதுருகு, வசதி உள்ளவன் அதுக்கு தகுந்தவாறு, வசதி இல்லாதவன் அதுக்கு தகுந்தவாறு கொடுக்கணும்னு நல்லா சொல்லி காட்டலாம். ஒரு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் சில கோடிகள் கொடுக்க தான் வேணும். வாழ்ந்துட்டான் அந்த மனைவிக்கு அவன் சக்திக்கு கொடுக்கணும். லட்சங்கள் வச்சிருக்கிறான்னு சொன்னால் சில லட்சங்கள் கொடுக்க வேண்டியதுதான். அன்றாடம் காட்சியாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு தகுந்தவாறு 100,000 கூட சொல்ல வேண்டியதுதான். இது இவ்வளோ தொகை என்று நிர்ணயிக்க முடியாது. எது நிர்ணயிக்கணும்? அந்த கணவனுடைய பொருளாதார வசதியை அடிப்படையாக கொண்டு அவளுக்கு என்ன செய்யணும், நீ விவாகரத்துன்னு பண்ண பிறகு அவளுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்யணும், அது வரைக்கும் வாழ வேண்டும், அதனால நீ ஒரு தொகையை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும். இது விவாகரத்துக்கு உள்ளது. ஆனால் இந்த விவாகரத்தை ஒரு விபச்சாரம் செய்தால் என்ற குற்றத்திற்காக விவாகரத்து செய்வானே, அவன் கொடுக்க தேவையில்லை. கணவன் மனைவி தப்பாக நடந்து விட்டாள் என்பது அவனுக்கு தெரிந்து அதை காரணமாக கொண்டு விவாகரத்து செய்தால் நஷ்டலாம் கிடையாது. விவாகரத்து முடிஞ்சு போச்சு, ஏன் வாழ முடியாது. அப்போ அந்த விவாகரத்து வேற எந்த காரணத்துக்கு விவாகரத்து பண்ணினாலும் இழப்பீடு கொடுக்கணும். ஒழுக்கக்கேடு நிறுவனமான அடிப்படையில் விவாகரத்து நடந்தால் அந்த கணவன் மனைவிக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இது விவாகரத்துடைய ஒரு சட்டம். அதே நேரத்தில் பெண்கள் விவாகரத்து அவங்களா கேட்குறாங்க. இவன் சேர்ந்து வாழ விரும்புகிறான், ஆனால் பெண் என்ன செய்யறா, முடியாது, எனக்கு விவாகரத்து கொடுங்க, குழா கொடுங்கன்னு கேட்குறான். பெண்கள் விவாகரத்து கேட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டால், மகர் வாங்கியிருக்காங்கல்ல கல்யாணத்தில், அதையே திருப்பி கொடுக்கணும்னு இருக்கு சட்டம். கல்யாணம் பண்ணும்போது ஒரு பெண்ணு 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ 50 பவுனோ எத்தனை வாங்கியிருப்பான், அந்த சூழ்நிலை தகுந்தவாறு அந்த பொருளை திருப்பி கொடுக்க வேண்டும். ஏன், நீ தானே வேணாங்கிற, அவன் மனைவியை வைத்துக்கொள்ள அவன் தயாருங்கிறான், வாழ ரெடின்னு சொல்கிறான், நீ தான் என்ன செய்கிற, எனக்கு இந்த புருஷன் வேணாம் என்று சொன்னால் அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால் வாங்கிய மகரை நீ திருப்பி கொடுத்துடணும் என்று மார்க்கத்தில் சட்டம் இருக்கு. கொடுத்துடணும்னு சொன்னால் அதுலேயும் இருக்க சட்டம். என்றவனுக்கு தான் சட்டமே. கல்யாணம் பண்ணி 20 வருஷம் இதெல்லாம் தின்னு முடிச்சிருப்பா, கொடுனா எங்கேருந்து கொடுப்பா, இல்லைன்னு சொன்னால் அதை ஜமாத்தார் இல்லை அப்பா விட்டுருப்பான்னு சொல்லிட வேண்டியதான். இருந்தா எல்லாமே எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். அப்போ அந்த பெண்ணு விவாகரத்து கேட்கும் பொழுது நீ கேட்குறியா இல்லையா, நீ வாங்கினது திருப்பி கொடு சொல்லுங்க, வாங்க நான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, திண்டுபட்ட ஒன்றுமே இல்லை, ஊரை விசாரிச்சுக்கிறங்க. ஊரெல்லாம் ஏமாற்ற முடியாது, எல்லாருக்கும் தெரியும், ஊரில் உள்ள மக்களுக்கு தெரியும், ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் அவளே சாப்பாடு கஷ்டப்படுறான், அப்போ என்னப்பா மகர் கிடையாது, நீ விட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பெண்ணு மகர் வாங்கி அதை வைத்திருப்பாரையானால், அதை கொடுக்க சக்தி இருக்குமேயானால் அதை திருப்பி கொடுக்கணும் என்று சட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜீவனாம்சம் எப்படி கொடுக்கறது, வாங்கின மகரே கொடுக்க சொல்லி மார்க்க சொல்லுது. பெண்ணு விவாகரத்து கேட்டால் அவளுக்கு என்ன இருக்கு, நீ வாங்கினதை திருப்பி கொடு அப்படி மார்க்க சொல்லும் பொழுது எனக்கு மாசம் மாசம் இழப்பீடு தான் கேட்க முடியும். நீ தானே வேணாங்கிற, அவனை வேணாங்கிறான். அவன் மனைவி அவள் வேணாம் என்று சொன்னாலேயானால் அவளுக்கு எந்த இழப்பீடும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவ்வாட்டு வாழ்க்கையை பார்த்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியதுதான். அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைகள் இருக்குன்னு போட்டிருக்காரு. அது அவனுடைய குழந்தையா இருந்தா, வேற கணவர் மூலமாக பெற்ற குழந்தை இருந்தால் அது கவனிக்க தேவையில்லை. இவன் மூலமாக உள்ள குழந்தைகளாக இருக்குமே, ஆனால் அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கணுங்கிறதுக்கு அது டீப்பான சட்டம் இருக்குது. அது போக யார்கிட்ட இருந்தாலும்
அந்த குழந்தைகள் பருவம் அடைகிற வரைக்கும் உள்ள செலவு தகப்பனை தான் சேரும். பருவம் அடைகிற பிறகு சொந்தமாக நின்றுடணும், கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பருவம் அடைகிற வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய செலவு யாரை சேரும்? இவனை தான் சேரும். அந்த பிள்ளைகள் அவளை வச்சுக்கிறது அப்படின்னு நீ சொன்னால் 2 ஆம்பளை பிள்ளைக்கு என்ன செலவாகும், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன செலவாகும்? இந்த மாதம் மாதம் அந்த தொகையை யார் கொடுக்கணும்? விவாகரத்தானது கணவனுக்கு மனைவிக்கு தான். பிள்ளைங்கிற உறவுலாம் போகாது. அது அல்லாஹ் ஏற்படுத்தின உறவு. கணவன் மனைவி உறவு வெட்ட முடியும், தாய் பிள்ளை வெட்ட முடியாது, தகப்பன் பிள்ளை வெட்ட முடியாது. அல்லாஹ் ஏற்படுத்தின உறவு அது எப்பவுமே நீடிக்கிற காரணத்தினால் அதுக்கு ரத்து கிடையாது. விவாகத்துக்கு ரத்து இருக்கே தவிர வேற எந்த ஒரு உறவும் ரத்து செய்கிற உறவு கிடையாது, அல்லாஹ் உண்டாக்குனது. அதனால குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தலாக்கு விட்டாலும் சரிதான், குலா செஞ்சாலும் சரிதான், பிரிந்த பிறகு அந்த குழந்தைகளை பராமரிக்கிற பொறுப்பு யாரை சேரும்? கணவனைத்தான் சேரும், கொடுக்கணும். அந்த பெண்ணுக்குன்னு கொடுக்குற ஒரு விஷயத்துல தான் வித்தியாசம் வரும். பிள்ளைகளுக்கு கொடுக்குற விஷயத்தில் என்ன வராது? தலாக்குக்கு அதே சட்டம் தான், அந்த குலா என்றாலும் ஒரே சட்டம் தான். அந்த பிள்ளைகள் வாழணுமா இல்லையா, அது நீ தான் அப்பேன், நீ தான் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் அது வந்து குழந்தைகளுக்கு உண்டு, மனைவிக்கு கிடையாது. ஏன் கேட்குறார் சுல்தான் ஜித்தா சவுதி அரேபியா என்ன கேட்குறாருன்னா, ஹிஜாமா என்றால் என்ன என்று விளக்கமாக சொல்லவும். ஹிஜாமா செய்வது சுன்னத் என்று சொல்கிறார்கள், அது உண்மைதானா? இதற்கு எதை ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறதா கேட்குறாங்க. அதை என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சமீப காலமாக அந்த ஹிஜாமாங்கிற பேரில் ஒரு மருத்துவம், ஹிஜாமாண்டா என்னென்னு கேட்டால் அந்த இரத்தத்தை வந்து அதிகமான உபரியான இரத்தத்தை வெளியேற்றி அதன் மூலமாக ஒரு குணமடையக்கூடிய ஒரு வழிமுறை ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு. அதை வைத்துக்கொண்டு இது நபி வழி மருத்துவம் என்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சில பேர், இதை செஞ்சுட்டு இது சுன்னத்தான மருத்துவம் இதுதான் என்று ஒரு அது மாதிரி ஹிஜாமா மருத்துவமனை என்று என்ன செய்கிறாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மருத்துவத்தை மருத்துவமாக செஞ்சால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. மருத்துவத்தில் குணம் இருந்தால் மக்கள் போக போகிறாங்க, குணம் இல்லாட்டி விட்டுற போகிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மருத்துவத்தை வந்து நபி வழி மருத்துவம் இஸ்லாமிய கலர் பூசி இப்படி செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். எந்த ஒரு மருத்துவத்துக்குமே இஸ்லாமிய கலர் பூசக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மருத்துவத்தை செஞ்சாலும் அதுக்கு இஸ்லாமிய கலர் கிடையாது, நல்லா வழங்கி கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன மருத்துவம் அந்த உலகத்தில் இருந்துச்சோ அதை அவங்க செஞ்சுருப்பாங்க. அது வஹீல செஞ்சது கிடையாது. ரசூல்லா செஞ்சது எல்லாம் மார்க்கமாகுமா? வஹி தான் மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க செஞ்ச அனைத்தையும் நம்ம மார்க்கம்னு சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? அவங்க அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில் சிலது செஞ்சுருப்பாங்க, அது மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறை இல்லாமல் சிலது செஞ்சுருப்பாங்க, அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க, அதுக்கு யாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது, மறுக்க இயலாது. ஆனால் கோதுமை ரொட்டி சாப்பிட்ற சுன்னத்து சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வந்து வஹீல 40 வயசுல சாப்பிட ஆரம்பித்தாங்களா? அதுக்கு முந்தைய சாப்பிடலையா? அப்போ இந்த கோதுமை ரொட்டி சாப்பிட்டது என்பது நபியாக ஆன 40 வயசுக்கு முந்தையும் சாப்பிட்டார்கள், நபியான பிறகும் சாப்பிட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய எதிரியும் சாப்பிட்டார்கள். அப்போ இது நாட்டுடைய உணவை தவிர வஹி கிடையாது. இது கோதுமை ரொட்டி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதுக்கு 1000 ஹதீஸ் ஆதாரம் போட்டாலும் சரி, அதுக்கு மார்க்கத்து சம்பந்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் இந்த காலத்துல இருந்தால் பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க, நம்ம நாட்டில் இருந்திருந்தா. அப்போ அவங்க எந்த நாட்டில் வாழுகிறார்களோ அந்த நாட்டில் எந்த உணவு கிடைக்கிறதோ அந்த உணவு என்ற அடிப்படையில் தான் அவங்க சாப்பிட்டாங்களே தவிர, அதுக்கு வந்து ஒருத்தர் கோதுமை ரொட்டி போட்டுட்டு கோதுமை ரொட்டி சுண்ணத்தான கோதுமை ரொட்டிங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாமா? கோதுமை ரொட்டினா கோதுமை ரொட்டின்னு வித்துட்டு போ, அது உணவாக வித்துட்டு போகணும். அது மாதிரி பேரிச்சம்பழம் சுண்ணத்தான பேரிச்சம்பழம் வேண்டுமான்னு சொல்லலாமா? பேரிச்சம்பழம் சாப்பிட்டது வந்து ரசூலுல்லாஹ் வந்து நபியான பிறகு தான் சாப்பிட்டாங்களா? நபி அவருக்கு முந்தி சாப்பிடலையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஆகிறதுக்கு முந்தி சாப்பிட்டாங்கல்ல. அபூஜஹல் தானே சாப்பிட்டான். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டது, ரொட்டியை சாப்பிட்டதெல்லாம் வந்து அந்த நாட்டு உணவு, வஹிக்கு சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஒட்டகத்தில் போனாங்க, ஒட்டகத்தில் ஹஜ்ஜிக்கு போகிற சுன்னத்துன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒட்டகத்தில் போனது நிஜம், ஒட்டகத்தில் ஹஜ்ஜிக்கு மட்டும் எல்லாத்துக்கும் ஒட்டகத்தில் போனாங்க, 40 வயசுக்கு முந்தையும் தான் போனாங்க, எல்லா எதிரிகளும் அதில் தான் போனாங்க. சண்டைக்கு நம்மளும் போனால் அவனும் அதில் சண்டைக்கு வரான். அப்போ யுத்தம் நடக்கும்போது 2 பேரும் ஒட்டகத்தில் வர்றாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ஒட்டகத்தில் போனார்கள் லட்ச ஹதீஸை காட்டினாலும் சரி, அதுக்கு சுன்னத்துன்னு வராது, போனாங்கன்னு வரும். அது வஹியில் போனாங்களா? அல்லாஹ்ட்டேருந்து மார்க்கம் என்று சொல்லி வஹி வரும் இல்லையா, அந்த வஹியில் போனால்தான் அது வந்து மார்க்கம் சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்க வாழ்ந்த காலத்தில்
பலவிதமான மருத்துவங்கள் இருந்தது. அந்த காலத்தில் என்ன மருத்துவர்கள் அதுதான் செய்ய முடியும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது போரில் சம்பவம் உங்களுக்குலாம் தெரியும். உஹது போரில் அவங்களுக்கு வந்து பல்லு உடைக்கப்பட்டு ரத்தம் ஓடி வெட்டி பயங்கரமாக ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ ரத்தம் ஓடினா ரத்தத்தை நிப்பாட்டணும் என்ன செய்கிறது? உடனே ஃபாத்திமானா என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஒரு இது பாய் இந்த பேரிச்சம் ஓலை இருக்குல்ல, அந்த ஓலையில் செஞ்ச பாயை எடுத்துகிட்டு வந்து அதை எரித்து அந்த சாம்பலை எடுத்து அந்த சாம்பலை அணைஞ்சிட்டாங்கன்னா அந்த ரத்தம் ஓடுற இடத்துல வச்சு பூசி விட்டாங்க. நின்றுச்சு, ரத்தம் கசிவு நின்று விட்டது. இது வந்து இது புகாரில் 2903 ஹதீஸில் இருக்குது. புகாரில் 2903 இது நடந்த சம்பவம் நெசம். இதுலேருந்து சட்டம் எடுத்துகிட்டு யாரும் ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் ஓடினால் சாம்பலை பூசணும்னு எடுக்க முடியுமா? இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அந்த காலத்தில் வந்து ரத்தம் ஓட நிப்பாட்டணும். இன்ஃபெக்ஷன் ஆனாலும் பரவாயில்லை, ரத்தம் ஓடுற நிப்பாட்டினா தான் வாழ முடியும். அப்போ ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அன்னைக்கு இருந்த வழி என்ன? அதான் மருத்துவமாக வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அதை விட தையல் போடுற மாதிரி செய்யும், ஒரு ஊசியை போட்டு நிப்பாட்டி வச்சுடுவாங்க ஓடுறத. எத்தனை வழிமுறைகள் இருக்குது. அப்போ ரத்தம் ஓடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பயன்படுத்திய காரணத்தினால் இதை வந்து ஆக்சிடென்ட் ஆகிவிட்டால் வண்டியில் சாம்பலை கொண்டு போங்களை இப்போ பார்த்தாங்க சாம்பலை பூசிக்கொள்ளுங்கள் நபி வழி சுண்ணத்துன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாராவது செய்கிறாங்களா? அப்போ அதையும் சுண்ணத்துக்கணுமா இல்லையா? ரசூல்லா செஞ்ச மருத்துவம்லாம் சுண்ணத்துனீங்கன்னா அப்போ சாம்பலை ரத்த காயத்துக்கு சாம்பலை பூசுகிற சுண்ணத்துன்னு சொல்ல முடியுமா? அந்த காலத்தில் அது அன்னைக்கு இருந்த முறை, அவ்வளோதான். அன்னைக்கு இருந்த மருத்துவத்தில் அது ஒரு வகை. அதை ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சு கொண்டார்கள். அந்த மாதிரி இது வகையில் உள்ளது கிடையாது. இது ரசூல்லா சொல்லியும் செய்யலவா, அவங்க மூச்சு ஆகிட்டாங்க, மக தான் செய்கிறாங்க. அப்போ அந்த ஊரை அறிஞ்ச ஒரு மருத்துவமாக இருந்திருக்குது. அந்த விஷயம் வந்து அந்த ஊரில் அரபுகளை அறிந்து வைத்திருக்கிற ஒரு பாட்டி வைத்தியமாக அது இருந்திருக்கிறது. அந்த பாட்டி வைத்தியத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஏன் மார்க்க கலர் குத்துறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு வாழ்ந்த காலத்தில் அதான் மருத்துவம், அதை செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ரத்த அரப்புல என்ன செய்வாங்கன்னா ஒரு குழாய் வச்சு மண்டையில் எடுப்பாங்க, வேற பகுதியில் என்ன செய்வாங்க, ரத்தத்தை லேசாக அதிகமான ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் ராகத்தாக இருக்கும், உடம்பு நல்லா இருக்குங்கிற ஒரு வழிமுறை இருந்திருக்கிறது. அதை உணர்ந்தாங்க. ஒரு அறிவியல் பூர்வமாக அதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லாட்டால் கூட அன்றைக்கு இருந்த மக்கள் நினைஞ்சாங்க, ரத்தம் குத்தி எடுத்தல்னு அதுக்கு பேர். அரபில் ஹிஜாமத்துன்னு சொல்லுவாங்க, ஹிஜாமா. அப்போ ரத்தம் குத்தி எடுத்தல்ங்கிற அந்த ஒரு மெத்தேடு ரசூல்லா காலத்தில் இருந்தது நிஜம். ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க, அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. நோன்பு வைத்து கொண்டு கூட என்ன செஞ்சிருக்காங்க, இஹ்ராம் அணிந்து கூட செஞ்சாங்கலாம் வருது. அப்போ அந்த ரத்தம் குத்தி எடுத்தல் என்கிற ஒரு விஷயம் ரசூல்லா காலத்தில் இருந்துட்டு அதில் ஒரு ஷிஃபா இருக்குது, அதில் ஒரு நிவாரணம் இருக்குது என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்று கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் தலையுடைய நடுவில் அவங்க ஹிஜாமத்து பண்ணாங்க அப்படின்லாம் வருது. அது புகாரில் 5698 வருகிறது, 5700 வருகிறது, புகாரில் 5697 வருகிறது. இதில் எல்லாம் என்ன வருது, ஒரு ஹிஜாமத்தினால ஒரு நிவாரணம் இருக்குது, ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க, அதில் பயன் இருக்குன்னு சொல்லி உணர்றாங்க. எப்படி இந்த பாயை சாம்பலை பூசினா ஒரு பயன் இருந்துச்சோ, ரத்தம் நின்றுச்சுல, அந்த காலத்தில் ஒரு பயன் இல்லை, சிக்கருக்கு நம்ம செய்ய மாட்டாங்கல்ல, ஏதோ ஒரு பயன் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு பயன் அன்றைக்கு இருந்திருக்குது என்பதற்கு இதெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. இந்த மருத்துவத்தை வகையில் செஞ்சாங்களா, எல்லாரும் செஞ்சாங்களா? தான் அடிப்படை. இந்த மருத்துவம் அப்படி ஒரு முறையே இல்லாமல் இருந்து அல்லாட்ட ஒரு ஆர்டர் வந்து இனிமேல் நீங்கள் மாதம் ஹிஜாமத்து பண்ணி விடுங்கள், அது நல்லது அப்படின்னு வந்து இருந்து நான் அந்த மக்கள் அதை அறியாமல் இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ செஞ்சிருந்தா வஹீன்னு வந்துடும். இந்த நடைமுறை வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்ததா ரசூலுல்லாஹ் தான் அறிமுகப்படுத்தினாங்களா? இதுதான் அடிப்படை. அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்குமே ஆனால் அப்போ அதைத்தான் காஃபிரும் செஞ்சிருப்பான். இது இஸ்லாமிய கலருக்கு வராது. அந்த ரத்தம் குத்தி வாங்குதல் என்பது அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை. இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது என்று கேட்டால் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது 5702. அப்போ அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்கான ஃபி ஷையின் மின் அத்வியத்திக்கும் ஹைரும், நீங்கள் செய்து வருகிற மருத்துவத்தில் ஒரு நன்மை இருக்குது என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது தேன் அருந்துகின்ற தேன் அதில் இருக்கும், ரத்தம் குத்தி எடுக்கிறீங்கல்ல அதில் இருக்கும், அது மாதிரி தீயால் சுட்டு காயப்படுத்துகிறோம் அது ஒரு முறை வச்சுருந்தாங்க, இதில் இருக்கும். நீங்கள் செய்கிற அந்த மருத்துவ முறைகளில் இது 3 நன்மை தரக்கூடியதாக இருக்குமே ஆனால் இது 3 நன்மை தரும்ங்கிறாங்க.
அப்போ இந்த வாசகம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வகையில் உள்ளது இல்லைங்கிறாங்க. நீங்கள் செய்கிற மருத்துவம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க நான் பார்க்கிறேன், பல மருத்துவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதில் இந்த 3 விஷயத்தில் ஒரு பயன் இருக்குமே ஆனால், நான் ஏதாவது இருக்குமே ஆனால் இது சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மருத்துவத்தை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய அவங்க செஞ்சாங்க, இந்த ஹதீஸில் வழங்குது. நீங்கள் செய்து வருகிற மருத்துவத்தில் அப்போ வகி கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய செஞ்சு வர்றாங்க. 5702 அப்படி வருது. அதே மாதிரி வந்து 5696 அதில் வருகிறது, இன்ன அம்சலமா ததாவை தும்பிகி அல் ஹிஜாமா ஒரு குஸ்துல் பஹரி. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து செய்கிற மருத்துவங்களிலேயே நல்ல உயர்ந்த மருத்துவம் ஹிஜாமத்து. நீங்கள் செய்கிற மருத்துவம் நான் பார்த்த வகையில் நீங்கள் பல விதமான மருத்துவத்தை நீ கையாளுறீங்க, அதில் ஒரு நல்ல மருத்துவம் சொல்வதாக இருந்தால் ஹிஜாமத்து நல்ல மருத்துவம். அன்னைக்கு இருந்ததில்ல, கேமராவுக்கு நல்லது கிடையாது, அன்னைக்கு இருந்த மருத்துவ முறையில் அது நல்ல முறை. அது ஒரு குஸ்துல் பஹரி, குஸ்துல் பஹரின்னா அது ஒரு வேறு, அதை கொண்டு ஏதோ ஒரு மருத்துவம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ரெண்டும் ரொம்ப உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது, அம்சல மாத்த தாவை தும்பிகி நீங்கள் செய்து வருகிற மருத்துவத்திலே அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே, நபியாவதுக்கு முன்னாடியே அந்த சமுதாயத்தில் இந்த ரத்தம் குத்தி வாங்குதல் என்கிற ஒரு பழக்கம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அதை வந்து ஒருத்தர் வந்து அபூ தைபான் வெளியூர்லேருந்து வந்து ரசூலுல்லாஹ் செய்வார். ரத்தம் குத்துறதுக்குன்னு ஒரு ஆள் அந்த தொழில் இருக்க போய் தான் அபூ தைபான் ஒருத்தர் இருப்பார், அவர் நல்லா செய்வார்னு அவர் கூட்டிகிட்டு சொல்லுவாங்க. அவர் இந்த ரத்தம் குத்தி வாங்கி அதுக்குரிய கூலி வாங்கிட்டு போவார்னு வைங்களேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி தான் அது இருந்திருக்குமே. ஏன்னா அப்போ அங்கேயே மதீனாவுள்ள ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு, மதீனாவுக்கு வெளியே உள்ள ஒரு ஆள் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது அந்த ஊர் வழக்கம். அந்த ரத்தம் குத்தி எடுத்தல்ங்கிற ஒரு வைத்தியம், அந்த ஊர் வழக்கம், அன்னைக்கு இருந்த வைத்திய முறைகளில் இதில் ஏதோ ஒரு ஆரோக்கியம் இருப்பதாக ரசூலுல்லாஹ் கருதி இருக்கிறார்கள். அது உணர்ந்ததை சொல்லி இருக்கிறார்களே தவிர, இது வஹீல வருமா, இது மார்க்க சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா? இது செய்யறா செஞ்சுட்டு போங்க, செஞ்சு அதில் நன்மை இருக்குன்னு நம்பினா செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த நவீன காலத்தில் இதெல்லாம் அவுட் ஆஃப், அதோட பெரிய பெரிய வைத்தியம்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைத்தா விட்டுட்டு போங்க, அவ்வளோதான். இதில் போயிட்டு அந்த ஹதீஸை கொண்டாந்து போட்டு இதெல்லாம் இணைச்சி இதுதான் சுன்னத்து, இதான் நம்ம செய்யணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி செஞ்சு வியாபாரம் பண்ணுறது, மார்க்கத்தை வியாபாரம் பண்ணக்கூடாது. வைத்தியத்தில் நிறைய பேர் செய்கிறாங்க, எல்லாத்தையுமே நபி வழி மருத்துவம்னு சொல்லி நிறைய போட்டு என்ன செய்கிறாங்க, அதை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. மருத்துவத்தில் நபி வழின்றது உண்மை கிடையாது. என்ன நபி வழி மருத்துவம், ஹராமான விஷயங்கள் கூட அந்த மருத்துவத்துக்கு மட்டும் கூடும் வந்துருது. அப்புறம் நபி வழி மருத்துவங்கிறான். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் காக்குதல் வறுமையானால் அதில் தடுக்கப்பட்டது கூட என்னவாயிரும், கூடும்னு ஆயிடுது. அதனால் நபி வழி மருத்துவங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது கிடையாது. அதனால் இந்த ஹிஜாமத்துங்கிறத வைத்து இப்போ கொஞ்ச நாள் என்ன செய்கிறாங்க, அது ஒரு கண்டிப்பாக செய்யணும், அதுதான் சரி, அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை, அது இப்படி தொழுகை நோம்புக்கு நன்மை கிடைக்கிறதோ அந்த மாதிரி இந்த ஹிஜாமத்துக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பெரிய நன்மையான காரியம் செஞ்சுட்டோம், ஹிஜாமத்து செஞ்சுட்டோம், அதுக்கு ஒரு சவாபெல்லாம் எழுதி வச்சுட்டான் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீன் காட்டினா அது கண்டிக்கத்தக்கது. அது அனுமதி இருக்கான்னு கேட்டால், நன்மை இருந்தால் அனுமதி செஞ்சுட்டு போங்க. அது கேடுன்னு நிரூபிச்சுட்டானே ஆனால் அப்போ ரசூலுல்லாஹ் தப்புன்னு வராது, கேடுன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அவங்க வகையில் செஞ்ச விஷயம் இல்லை, வகையில் செஞ்ச விஷயத்தில் தான் பிழை வராது. வகை இல்லாமல் அந்த ஊர் வழக்கப்படி அவங்க செஞ்சதில் தவறுன்னு கண்டுபிடித்தார்களே ஆனால் அது மார்க்கத்தை பாதிக்காது. அதனால் வந்து ஹிஜாமாங்கிறது மார்க்கத்தோட எந்த விதமான ஒரு சம்பந்தம் கிடையாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ராயபுரம் தாஜுங்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, பிறந்த நாள் கொண்டாடுவதால் ஆயுசு குறையுமான்னு கேட்குறாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இல்லையா, அதனால ஆயுசு குறையும்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அதனால ஆயுசு குறையுமான்னு கேட்குறாரு. இது ஆயுசை குறைக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது எந்த அடிப்படையில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், நீ பிறந்த நாள் கொண்டாடுறியப்பா, ஒரு நாள் வந்து அந்த ஒரு 2019 2020 வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வருஷம் போச்சுன்னு தானே அர்த்தம். உன் லைஃப்பில் ஒரு வருஷம் குறைஞ்சி போச்சு, குறைஞ்சதுக்கு ஏன்டா கொண்டாடுறீங்கன்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. இதனால குறையாது. நீங்கள் 8வது வயசில் 9வது வயசு கொண்டாடுனீங்கன்னா என்ன அர்த்தம், உங்கள் வயசில் ஒன்று குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு இருந்த வயசு 50 வயசு வாழ போறீங்கன்னு சொன்னால், 8ல் இருக்கும் போது ஒன்று 42 வயசு இருக்குது, 9 வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் 41 தான் இருக்குது, 10வது கொண்டாடிங்கன்னா ஒன்று 40 தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் உங்கள் வயசில் ஒன்று குறையுது, அந்த அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. குறையுது, கொண்டாடுறதுனால குறையாது. இந்த கொண்டாடுறது குறையிறதுக்கு ஒரு கொண்டாட்டமா,
பிறந்த நாள்ன்றது என்ன அர்த்தம்? எனக்கு நான் என்னுடைய வயசில் ஒன்றை இழந்து விட்டேன்னு அர்த்தம். பிறந்த நாள் கொண்டாட என்ன அர்த்தம்னு கேட்டால், எனக்கு அல்லாஹ் எத்தனை வயசை தந்திருக்கிறானோ அதில் இன்றோடு இன்னொரு வயசு கழித்து போய்விட்டது, அடுத்த பிறந்த நாளைக்கு இன்னொரு வயசு கழிந்து விட்டது, அடுத்த பிறந்த நாளைக்கு இன்னொரு, இந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்களே தவிர கொண்டாடணும்னா வயசு குறைஞ்ச அர்த்தத்தில் சொல்லியிருக்கா. அப்படி அர்த்தம் கிடையாது. அதனால குறையாது. ஆனால் கண்டிப்பாக அதை குறைவதற்கு அடையாளம் தான் அது. பிறந்த நாள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் ஒன்று குறைகிறது என்பதற்கு ஒரு அடையாளம். அதுதான் சொல்லியிருப்பாங்க. என் பெயர் சம்சுத்தீன், நான் இலங்கையை சேர்ந்தவன். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், முஸ்லிம் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவர்களின் ஜனாசாவை கண்டால் சபிக்க வேண்டும் என்று நபி கூறினார்கள் என்று சலபி கொள்கையைச் சேர்ந்த என் நண்பர் கூறினார். அவர் மார்க்கத்தை படித்தவர், அரபு ஞானம் உள்ளவர். இதற்கு நான் அவரிடம் கூறினேன், நபி அவர்கள் பிற மதத்தைச் சேர்ந்தவர்களின் ஜனாசாவை கண்டால் எழுந்து மரியாதை செய்து சுட்டிக்காட்டினேன். பின் நபி அவர்கள் தோழர்களை பார்த்து, பிற மதத்தவர்கள் ஜனாசாவை கண்டால் கண் பார்வைக்கு மறையும் வரை அமர வேண்டாம் என்று கூறியதை நினைவுபடுத்தினேன். அதற்கு அவர், அது முந்தைய ஹதீஸ், இது பிந்தைய ஹதீஸ் என்றார். இவர் நபி அவர்களின் பெயரை பாவித்து கூறியதால் நான் அமைதியாகிவிட்டேன். இரண்டாவது அவர் கூறியது, அண்டை வீடாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணான எந்த காரியம் நடக்காவிட்டாலும் அந்த வீட்டுக்கு ஆறுதல் கூற செல்ல நினைத்தால் தாவா செய்வதே நோக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் யூத சிறுவனின் மரண தருவாயில் இப்படித்தான் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அதாவது ரெண்டு விஷயம் இருக்கிறது. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை கடந்து செல்லும்போது என்ன செய்கிறாங்க, எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது யூதருடைய ஜனாசா கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலைசத்து நப்சன், அது ஒரு உயிர் தானப்பா, அது யூதன் முஸ்லீம் பிரிக்கிறீங்க இதில் போய்கிட்டு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைசத்து நப்சன், அதுவும் ஒரு நப்சு தானே என்று கேட்குறாங்க. இது புகாரில் 1312 இருக்குது. அப்போ யூதருடைய ஜனாசாவை காணும் பொழுது எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஒருவேளை யூதர்னு தெரியாமல் எந்திரிச்சு நிற்பாங்களோன்னு பார்த்தா சுட்டி காட்டப்படுது யூதருடைய ஜனாசான்னு சொல்லி. தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க, அது ஒரு நப்சு தான், இருந்தாலும் நிற்க தான் செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நின்றுருக்கிறாங்க. அதே மாதிரி நின்றது மட்டும் இல்லாமல், இதா ராய்த்துமுல் ஜனாசத்தை ஃபக்கூமு, ஜனாசாவை நீங்கள் கண்டால் எழுந்து நெல்லுங்கள். இது 1311 1312 புகாரில் இருக்கிற ஹதீஸ். அப்போ இதை அடிப்படையாக வைத்து நம்ம யூதருடைய ஜனாசாக்கெலாம் காஃபிர் ஜனாசா வந்தால் எழுந்து நிற்கணும். நம்ம உட்கார்ந்துருக்குறோம், ஒரு இந்துடைய ஜனாசா, ஒரு கிறிஸ்துவுடைய ஜனாசா, ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்த ஜனாசா உடல் கடந்து செல்லுமையானால் நம்ம எழுந்து என்ன செய்யணும், நிற்கணும். உசுரோடு இருக்கிறவனுக்கு எந்திரிச்சு நிற்கிறதுக்கு தடை இருக்குது மார்க்கத்தில். செத்தவனுக்கு எந்திரிச்சு நிற்க சொல்லி மார்க்கம் சொல்லுது. ஏன்னா செத்தவனுக்கு கர்வம்லாம் வராதுல, அது காரணமாக இருக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து நிற்க சொல்லிட்டாங்க. இவர் இந்த சலபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது எழுந்து நிற்க சொன்ன சட்டம் மாற்றப்பட்டுருச்சு, அது முன்னாடி தான் எழுந்து நிற்கிறதுன்னு சட்டம் இருந்துச்சு, அதுக்கு பிறகு மாற்றிட்டாங்க இந்த சட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் ஃபஸ்ட்டு சொல்கிறார். அது ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் ஹதீஸை விளங்கிக் கொள்வதில் உள்ள ஒரு அறியாமையினால் இதை சொல்கிறார். என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால், முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு போகும்போது நின்றார்கள், நாங்களும் நின்றோம், உட்கார்ந்தார்கள், நாங்களும் உட்கார்ந்தோம் அப்படின்னு இருக்குது. ஜனாசாவில் உட்கார்ந்தோம்னு அலி அறிவிக்கிறாங்க. இதே கருத்தை புகார் முஸ்லீமில் 984 83 இந்த ஹதீஸில் இருக்குது. அதான் இதை வைத்துக்கொண்டு முதல்ல நின்றுருக்கிறாங்க, அப்புறம் உட்காந்துட்டாங்க, மாற்றப்பட்டுருச்சான். ஜனாசாவை கண்டால் நிற்கணுங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லையா, அது மாற்றப்பட்டுச்சுன்னு இந்த சலபி சொல்லிட்டாராம். என்னத்தான் மாற்றப்பட்டுச்சுன்னு கேட்டால், இதுதான் ஆதாரம், மாற்றப்பட்டதுக்கு ஆதாரம் என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்குன்னு நின்றார்கள், நின்றோம், உட்கார்ந்தார்கள், உட்கார்ந்தோன்னு இருக்குது. இது எங்க மாற்றப்பட்டுச்சு, நின்று உட்கார வேண்டியதானே. அதான் நின்றார்கள் பிறகு நிற்கவில்லை, அப்படி வரணும். மாற்றதான் நின்றார்கள் பிறகு அவர் நிற்கவில்லை, அல்ல நிற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், அப்படி வந்தாதான் மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லணும். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், நின்றுகிட்டு இருக்கிறது ஹதீஸில் என்ன வருது, கடந்து செல்ற வரைக்கும் நில்லுங்க, அப்புறம் உட்காந்துங்க தான் வருது, நின்றுகிட்டே இருக்கணும்னு வரவே இல்லையே. ஜனாசாவை கேட்டால் நில்லுங்கள்,
அதை வச்சுட்டா உட்காந்துருங்க, அவ்வளவுதான். அப்ப ரசூலுல்லாஹ் நின்றார்கள், நாங்களும் நின்றோம். உட்கார்ந்தார்கள், நாங்களும் உட்கார்ந்துட்டோம். பார்த்தீங்களா, மாற்றப்பட்டுருச்சுங்கிறார். இது மாத்திரக்குள்ள வாசகமா? மாற்றப்பட்டு சலபி சொல்றாரு, சலபிங்கிறவர் சொல்லியிருக்காராம். இது எப்படி மாற்ற, இந்த மாத்திரைக்குன்னு ஒரு வாசகம் வரணுமா இல்லையா? நின்றதை மாற்றுவதாக இருந்தால் நிற்க சொல்லி இருந்தேன், இனிமேல் நிற்காதீர்கள், இது மாற்றும். விளங்குதா? இதுல என்ன இருக்குது? நின்றார்கள், நாங்களும் நின்றோம். உட்கார்ந்தார்கள், நாங்களும் உட்கார்ந்தோம். பத்தியில் உட்காந்துட்டாங்கிறாரு. நாங்களும் உட்கார்ந்து நின்று விட்டு உட்கார்ந்து சொல்றோம். கேமரா வரைக்கும் நிற்க சொல்றோம், நின்று விட்டு உட்கார்ந்து வேண்டியதானே. அப்ப இது என்னன்னு கேட்டா மாத்திரைக்கு இதுதான் ஆதாரம் காட்டுறாங்க. இந்த ஹதீஸை வச்சு தான் அதை சொல்றார்கள் என்பதை ஜனாசாவின் சட்டங்கள்ங்கிற புஸ்தகத்தில் விளக்கி இருக்கிறோம். நம்ம மாற்றப்பட்டுச்சுங்கிறாங்க, இது மாத்திரைக்குரிய ஹதீஸா? நீங்களே பாருங்க, அந்த அர்த்தம் வருமானு சொல்லி இதில் போட்டுருக்குறோம். ஜனாசாவின் சட்டங்கள் அந்த புக்கையும் நம்ம போட்டு விட்ருவோம் சார், ஜனாசாவோட அந்த லிங்க்ல இருக்குது. அப்போ இது விளைவிக்கணும். அப்போ யகூதியுடைய ஜனாசாவை கண்டால் நிற்கணும் என்ற விஷயம் மாற்றப்படவில்லை. காஃபிருடைய ஜனாசாவை கண்டாலும் நிற்க வேண்டும் என்ற சட்டம் மாற்றப்படலை. அது முந்தியது பிந்தியதுங்கிறது அவருடைய அறியாமையினால் சொல்றாரு. மாசியதுக்குரிய ஹதீஸை கேளுங்க, இதை தவிர வேற ஹதீஸ் காட்ட முடியாது. இந்த கருத்தில் வருகிற ஹதீஸை தவிர மாற்றியதற்கு என்ன செய்ய முடியாது, வேற ஒரு ஹதீஸ் காட்ட முடியாது. அடுத்து என்ன செஞ்சிருக்காரு அவருன்னு கேட்டா, அந்த பிற மதத்துடைய ஜனாசாவை கண்டால் சபிக்கணுமா, அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்குரிய அந்த ஹதீஸ் நூல் மூலம் அந்த அரபி வாசகத்தெல்லாம் கேட்டு அனுப்புனீங்கன்னா நம்ம செக் பண்ண, அப்படி ஒன்று கிடைக்கல. நம்ம தேடி பார்த்த வரைக்கும் ஒரு இட்டு கட்டப்பட்டதோ ஒரு பலவீனமானது இருந்தால் கூட தேடி பார்த்தா கிடைக்கும். அது ஒன்றும் கிடைக்கல, எதில் பார்த்தாலும் தெரியல. இதில் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ஜனாசா முஸ்லீம் அல்லா ஜனாசா நாசமாக போட்டு சொல்லணுமா. அது என்ன சொல்றாரு சொல்லியிருக்காருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நீங்கள் சொல்கிறாங்க. இந்த இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால், முஸ்லீம் அல்லா ஜனாசாவை கண்டால் இவன் நாசமாக போய் தொலையட்டும் என்று சொல்ல. இது ஒரு பண்பாடா? ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்குமா? அது மௌத்தா போயிட்டான், அவனுக்கு கூட அல்லாஹ்வுக்குரிய விஷயம். இதை போய் நாசமா போட்டும்னு சொல்ல வேண்டிய என்ன தேவை இருக்குது? அது அப்படி நாசமா போட்டும்னு சொல்ற லானத்துக்கு எந்திரிச்சு நிற்க சொல்லியிருப்பாங்க. அவனுக்குள்ள லானத்து இறங்கிக்கிட்டு இருக்கும்போது எழுந்து அணிக்க சொல்லியிருப்பாங்க. அதனால அது ஒரு தவறாக என்ன செய்யறாரு சொல்றாரு. முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு என்ன செய்யலாம், இன்னும் அடிப்படை எடுத்துக்கிட்டீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் 60வது அத்தியாயத்தில் 9வது வசனத்துக்கு எடுத்து பாருங்க, 8, 9 எடுங்க. லா என்ஹாக்கும் அல்லாஹு, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, துக்கம் விசாரி கூட போகக்கூடாதான், ஒரு ஆறுதல் சொல்ல கூட போகக்கூடாது. அந்த தாவா செய்யறதுக்கு மட்டும்தான் போகணும். இஸ்லாத்து தழுவியா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் போகணுமா. அது இல்லாமல் எதுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர். ஆனால் குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, லா என்ஹாக்கும் அல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களோடு யுத்தம் செய்யாமல் இருக்கிறார்களே அவர்கள் விஷயத்திலையும், வலம் யுஹ்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே அவர்கள் விஷயத்திலையும் அல்லாஹ் தடுக்கவில்லை. அந்த பர்ரூஹும், அவர்களுக்கு நீங்கள் நன்மைகள் செய்வதை தடுக்கவில்லை. ஓ துக்சித்து இலையும், அவர்களுக்கு நீதி செலுத்து அல்லாஹ் தடுக்கவில்லை. அதாவது முஸ்லீம் அல்லாதவங்கள நம்மளோட சண்டைக்கு வர்றான், யுத்தம் செய்யறான், நாட்டை விட்டு விரட்டுறான், அவனுக்கு ஏன் போய் ஆறுதல் சொல்ல போற? மோடி குடும்பத்தில் ஆறுதல் சொல்ல முடியாது. அப்படியான ஆளுக்க ராமகோபால இவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க மார்க்கத்தை அழிக்க, நம்மளை அழிக்க நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. நடிப்பா போயிடுறது. நம்ம போய் கேட்டாலும் அந்த ஆறுதல் நாம சொல்ல நடிப்பாகிவிடும். அவங்களும் அதை விரும்ப மாட்டார்கள். அதுக்கு தான் தடை இருக்குது. எதுக்கு தடை இல்லை? பொதுவாக முஸ்லீம் அல்லாத மக்களாக இருப்பாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. நம்ம மார்க்கத்தை ஒழிக்க அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்மளை அடிக்கணும், கொள்ளணும், ஒரு நாட்டை விட்டு கடத்தணும்னு நினைக்க அப்படியான மக்களாக இருந்தால் அவங்களுக்கு நன்மை செய்வதை எல்லாம் தடுக்கலைங்கிறான். நன்மை என்ன? ரூபா கொடுக்குறவங்க தான் நன்மையா? கவலையில் இருக்கும்போது ஆறுதல் சொன்னால் நன்மை தானே. ஏன் கவலைப்படுறீங்க, எல்லாம் நல்லது, எல்லாம் காலப்போக்கில் எல்லாம் சரியாக வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு யார் மூத்தா போகல, எல்லாரும் ஜாவத்தானே செய்கிறாங்க, அவர் முந்தி போனால் நம்ம பின்னாடி போகிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்னு வைங்களேன், அது அவனுக்கு செய்கிற நன்மை தானே. அப்போ நன்மை செய்வதே எல்லாம் தடுக்கலைங்கிறான், இவர் தடுக்கணுங்கிறார். ஆறுதல் இருந்து நன்மை தானே. அது மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி 9-6 வருஷத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு ஆள் உங்கள்கிட்ட அடைக்கலம் தேடி வர்றாங்க. இன்ன அஹது மினல் முஸ்ரிக்கீன் அஸ்தஜாரக ஃபஜிரு, உங்கள்கிட்ட அடைக்கலம் தேடி வந்து அடைக்கலம் கொடுங்க, கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய கலாமையெல்லாம் சொல்லிட்டு அவரை பாதுகாப்பான இடத்துல கொண்டு விட்டுருங்க. முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் அடைக்கலம் கேட்டு வந்தா கூட 2 நாள் தங்க வச்சுட்டு அவருக்கு எங்கே போனால் பாதுகாப்பான இடம் இருக்குமோ அங்கே போய் அனுப்பிவிடுங்கன்னு எல்லாம் சொல்கிறான். இப்படித்தான் இந்த மார்க்கம் பிற மதத்து மக்கள் மத்தியில் சொல்லி தருகிறது. அதே மாதிரி பெற்றோர்கள் நமக்கு ஷிர்க் வைக்க சொல்லி வற்புறுத்தினால் அதை கேட்காதீங்க, துன்யாவோட அழகான முறையில் உறவு வைத்துக்கிறங்க. ஓ சாஹிபுமா ஃபித் துன்யா மாரூஃபா,
துன்யாவில் அழகான முறையில் உறவு வைத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 31:15. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து வெறுக்கிற மாதிரி இந்த மாதிரி 4 பேர் தாவா கெடுக்கிறது. இந்த மாதிரி சில பேர் கிளம்பி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதிக பேணுதல் இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு இஸ்லாம் தவறான சித்திரம் இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இருந்திருந்தாங்கன்னு வைங்க, இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டான் ஒருத்தனை. இஸ்லாத்தை நோக்கி வந்ததுக்கே காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க காட்டின மனிதாபிமானம். யகுதி ஜனாசா எந்திரிச்சு நின்றுன்னு சொன்னது, அவங்ககிட்ட போய் அடமானம் வாங்கினது, அந்த யகுதியை வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் தான் அந்த மக்களை வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரி செலவு வாழ்க்கை இருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளோதான், ஸ்டாப் ஆயிடும், அவ்வளோதான். நாசமாக போட சொல்லு, போய் சொல்லி பாருங்க, தூக்கிட்டு போகும்போது நாசமாக போட சொல்லு, அப்புறம் இஸ்லாத்தை வருவானா? ஏன் அதை போய் நீ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது என்ன உனக்கு நன்மை என்ன இருக்கு? அப்போ இதெல்லாம் வந்து தாவாவை கெடுத்து இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுப்பதற்காக செய்கிறாங்களே தவிர இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. அடுத்து வந்து மாற்று மத சகோதரருடைய கேள்வி, எல்லாமே இறைவனுடைய செயல் என்றால் சொர்க்கம் நரகம் எதற்கு? நன்மையான காரியம் தீமையானது எல்லாம் நடக்குது, எல்லாமே இறைவன் புறத்திலிருந்து தான் வருகிறது என்றால் சொர்க்கம் நரகம் ஒன்றும் இல்லை, அது எதுக்கு என்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த விதி சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்கள் நம்ம விளக்கியிருக்கிறோம். விதி ஒரு விளக்கம்னு ஒரு புஸ்தகமும் போட்டிருக்கிறோம். குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் இணைஞ்சிருக்கிறோம். விதி ஒரு விளக்கம்னு சொல்லி ஒரு குறிப்பும் கொடுத்துருக்குறோம். அந்த குறிப்பு லிங்க் போட்டு விட்ருவோம், சரியா? அதை பார்த்துக்கிறங்க. என்னன்னு கேட்டால் இந்த விதி மார்க்கத்தில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம விவாதம் பண்ணலாம், விதி விஷயத்துக்கு மட்டும் பண்ணக்கூடாது என்று மார்க்கம் சொல்லிவிடுகிறது. ஏன் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, விதி இருக்குன்னு சொன்னாலும் அதில் ஒரு குழப்பம் இருக்குது, விதி இல்லைன்றாலும் குழப்பம் இருக்குது. ரெண்டு குழப்பம் இல்லாத ஒரு முடிவு எடுக்க முடியாது மனுஷன். விதி இருக்குங்கிறவன் ஒரு குழப்பத்திலாம் இருப்பான், விதி இல்லைன்றால் அவனும் குழப்பத்திலாம் இருப்பான். சரிப்பா, ரெண்டு குழப்பம் தானே, குழப்பம் இல்லாத ஒன்று சொல்லுன்னு உலகத்தில் யார்கிட்ட கேட்டாலும் அவனுக்கு பதில் சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டால் நம்ம அறிவு வந்து அந்த விதியை விளங்கி கொள்கிற விதமாக படைக்கப்படவே இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க, விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி விதியை வந்து இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன ஒத்துக்கிறான், ஒரு மனுஷன் திருடுறான்னு வைங்க, திருடுறான்னு சொன்னால் அவனாவெல்லாம் திருடுறது கிடையாது, அவனுக்கு உள்ள அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது ஆய்வு பண்ணோம்னா அவன் மூளையில் வந்து அது மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. என்னதான் நீங்கள் அறிவுரை சொன்னாலும் சரிதான், அந்த புத்தி அப்படியே தான் அவனுக்கு போய்கிட்டே இருக்கும், மாறாதுன்னு சொல்லிட்டு அந்த மூளையில் அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராம்கள் வகுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அந்த தப்புகளை செய்கிறாங்க என்று விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள்லாம் காரணத்தை காட்டி அதை வந்து நிரூபித்திருக்கிறாங்க. சரியா? அப்போ அது என்னவாகுது, ஒரு மனுஷன் திருடுறான்னா அவனா செய்யலை, அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே விஞ்ஞானிகள் வந்து அந்த விஞ்ஞானி வீட்டில் ஒருத்தர் திருட்டான்னு வைங்க, அவர் போலீஸுக்கு போயிடுவார். என்ன சொல்ல மாட்டாரு, உன் மூளையில் ப்ரோக்ராம் இருக்குது, அதனால நீ திருடின, நீ குற்றவாளி இல்லை, நீ நாவா செஞ்ச, உனக்கு அப்படித்தானே எழுதியிருக்க சொல்ல மாட்டாரு. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். என்ன பாட்டு கேட்டா, அதான் நான் போலீஸுக்கு போகவும் செய்வேன், ப்ரோக்ராமில் பண்ணுஞ்சா சொல்லுவேன். இப்படிதான் ரெண்டு இது முரணா இல்லையா? நவீன விஞ்ஞானமே விதி இருக்குங்குது. விதி இருக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டால் யாரையும் எதுக்கும் கிளைம் பண்ணக்கூடாது. இங்கே கொலை செஞ்சா கூட அவனா செஞ்சான், அவன் ப்ரோக்ராம் மண்டையில் எழுதி இருக்குது, செஞ்சு விட்டான், அதனால விட்டுருங்க அப்படி சொல்லுவியா? சொல்ல மாட்டீங்க. அவன் தான் செஞ்சாங்கிறீங்க, ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு செய்யலைங்கிறீங்க, உங்களுக்கு நடந்தது அவன் தான் செஞ்சாங்கிறீங்க. அந்த விஞ்ஞான ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு இவன் கொலை இவன் செய்யவில்லை, ப்ரோக்ராம் செய்யுதுங்கிறீங்க. கொலை செஞ்சு முடிச்ச பிறகு இவன் தான் செஞ்சாங்கிறீங்க. இது என்ன? அப்ப என்ன, நம்ம நவீன விஞ்ஞானமே அதான சொல்லுது, விதி இருக்குது, விதி இல்லை, தீர்வு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், குறை நம்மட்டுன்னு அர்த்தம். இப்ப விதியில குழப்பம் கிடையாது, இதை விஞ்ஞானிகளாலே இதுக்கு தீர்வு சொல்ல முடியல. அதையும் ஒத்துக்கிறான், இதையும் ஒத்துக்கிறான். முரண்பாடை ஒத்துக்கிற முடியுமா? விடாச்சு ஒத்துக்கிற முடியாது. அதனால இது நிறைய ப்ரூஃப்லாம் போட்டு உங்களுக்கு விதி ஒரு விளக்கம்னு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அது ஆன்லைன் pj.in போய் விதி ஒரு விளக்கம்னு அடிச்சிங்கன்னா அந்த புஸ்தகம் டிஸ்பிளே ஆயிரும், அதில் படிச்சுக்கிறங்க. திருக்குர்ஆன் தமிழாக்கத்தில் விளக்கம் கொடுத்துருக்குறோம். என்ன குறைந்த நேரம் இருக்கிறனால ரொம்ப சொல்ல முடியாது, இந்த கேள்விக்கு ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய கேள்வி தான். இருந்தாலும் ரெண்டு ஆர்டிக்கலையும் பார்த்து நீங்கள் செய்யுங்க அறிஞ்சிக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் இது முடிச்சு நம்ம சமகால நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிடம் கழித்து ஆரம்பமாகும்.